सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा, जय जानिकांत स्मरणम जय जय राम राम, हर हर नम पार्वती पदये, हर हर महादेवा, सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुक शौनक भीष्मताल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவணயத்தில் நாம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அது தொடங்கிட்டா அப்படியே தொடர்ந்து படிக்கணும். அந்த வால்மீகி ராமாயணத்தை ஆரம்பத்திலேருந்து வால்மீகி ராமாயணத்தை பற்றி ஸ்காந்த புராணத்தில் அதனுடைய மகிமை சொல்லப்பட்டிருக்கு. வால்மீகி ராமாயணத்துடைய மகிமை, அந்த மகாத்மியத்திலிருந்து நாம் ஸ்லோகம் அர்த்தம் அப்படியே படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஏற்பாடு. அதனால் எல்லாரும் கேட்டு சீதாராமனுடைய பூர்ண அருளை பெற வேண்டும் என்று அடியேன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது என்னென்னா, ராமாயணம் மாதிரி ஒரு காவியம் கிடையாது. எவ்வளோ வேதங்கள்லாம் கொடுத்து பார்த்தார் பகவான், தர்மசாஸ்திரங்கள்லாம் கொடுத்து பார்த்தார். மக்கள்லாம் என்னன்னா அதெல்லாம் படிக்கிறதுக்கே நேரம் இல்லைன்றாங்க. வேதங்களை படித்து அதில் தர்மங்களை தெரிஞ்சுக்கிறது வேத பிரணிகிதோ தர்ம, வேதத்தில் சொல்லப்பட்டது தான் தர்மம். பித்ரு தேவோ பவ மாத்ரு தேவோ பவ, அம்மாவை தெய்வமான அப்பாவை தெய்வமானங்கள்லாம் சொல்லியிருக்கு. ஆச்சாரிய தேவோ பவ அப்படின்னா தர்மம் சர சத்தியம் வத, சத்தியத்தை பேசு, தர்மத்தை கடைப்பிடி அப்படின்லாம் சொல்லியிருக்கு. எல்லாம் வேதங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் வேதங்கள் எத்தனை பேருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா, ஏதாவது நம்ம அக்ஷரப்பிழை ஏற்பட்டாலும் இல்லை ஸ்வரம் தப்பி போனாலும் விபரீத பலனை கொடுத்துருன்றதுனால வேதத்தில் எல்லாருக்கும் அதிகாரம் இல்லை. அப்போ வேதத்தை படித்து நாம் அது அர்த்தம் அந்தளவுக்கு சம்ஸ்கிருத நாலேஜ் எல்லாருக்கும் இல்லை. அதே சமயத்தில் பார்த்தா தர்மசாஸ்திரங்களும் பார்த்தா கிரந்த எழுத்தில் தான் போட்டிருக்கு. அது தர்மசாஸ்திரங்களும் எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இருந்தது அந்த காலத்தில். அந்த தர்மசாஸ்திரங்கள் இருக்கிற தர்மங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது வேதங்களில் சொல்ல முடியாத, வேதங்களில் சொன்ன தர்மங்களை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது. ஏன்னா வேதமே மறைமுகமாக தான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தர்மங்கள்லாம். அப்படி மறைச்சி தான் தர்மங்களை சொல்லும். அதில் என்னென்னா கர்ம காண்டங்களில் பார்த்தா பலனை உத்தேசித்து செய்யக்கூடிய கர்மாக்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கு. அதில் தேவதா காண்டம், உபாசனா காண்டம், நம்ம கர்ம கிரியைகள்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. பலவிதமான உபாசனைகள்லாம் பலவிதமான தேவதைகள் வழிபாடுகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பலவித கிரியானுஷ்டானங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவும் புரிஞ்சுட்டு அதில் சிரேஷ்டமானது எது, சிரேஷ்டம்னா அதில் முக்கியமானது எது அப்படின்னு தெரிஞ்சு கடைப்பிடிக்கிறது ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. அப்போ வேதங்கள் கொடுத்து பார்த்து கூட அவைகளால் மக்கள் கடைப்பிடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் வேதங்கள் அதனால்தான் ஒரே வேதமாக இருந்தது, புரிஞ்சிக்க முடியாததுனால நாலு வேதமாக பிரித்தார் வியாசர். யஜுர் சாம அதர்வணம் அப்படின்னு 4 வேதங்களாக பிரித்து பல சாகைகளை பிரித்து அந்தந்த குருமார்களுக்கு யஜுர்வேதி, இப்போ ஒரு குரு வம்ச பரம்பரையில் வரங்க யஜுர்வேதி ஜெய்மினி, இப்போது வைசம்பாயனர் ஜெய்மினி, அது மாதிரி தன்னுடைய சிஷ்யர்களுக்கு 4 வேதங்களை 4 பகுதிகளாக பிரித்து கொடுத்தார். சுமந்து என்பவருக்கு அதர்வண வேதத்தை கொடுத்தார். இல்லை சாம வேதத்தையா
அது மாதிரி ஒவ்வொரு வேதத்தையும் வந்து பார்த்தா ஒவ்வொரு சிஷ்யர்களுக்கு வியாசர் பிரித்து கொடுத்தார். அதில் பல சாகைகள்லாம் விரிவாக எளிமையாக புரிஞ்சிக்கிற மாதிரி, இப்போ ஒரு ஸ்லோகத்துக்கு விளக்கம் கொடுக்கணும்னா கொஞ்சம் பெருசாக கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி எளிமையாக புரிஞ்சிக்கிற மாதிரி அந்த வேதத்துக்கு பல சாகைகள்லாம் பிரசிஷ்யர்கள் பிரசிஷ்யர்கள் அந்த சிஷ்யர்கள் மூலமாக அது விஸ்தாரம் அடைந்தது அந்த வேதமானது. அப்போது அது எல்லாரும் வந்து இப்போ எஜுர்வேதத்தில் போகிறாங்கன்னா எஜுர்வேதியாகவே அந்த எஜுர்வேதத்து பரம்பரை கடைப்பிடிக்கிறவங்க எஜுர்வேதியாகவே இருப்பாங்க. ரிக்வேதினா ரிக்வேதி, இப்போ சவுனகாதி மகரிஷிகள்லாம் ரிக்வேதி தான். அந்த ரிக்வேதத்தை அத்தியனம் பண்ணி அதன் மூலமாக அது உள்ள தர்மங்களை கடைப்பிடிச்சுன்னு அப்படியே அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ரிக்கேஜ சாமகானத்தை பாடுறவங்க சாமவேதி, அது மாதிரிலாம் ஒவ்வொரு அந்த சீட பரம்பரையில் ஏற்படுத்தினவர் யாருன்னா வியாசர் தான். சிஷ்யை பிரசிஷ்யை அப்படின்னு பாகவத்தில் வருது. ஏன்னா அதன் மூலமாக தர்மத்தை கடைபிடிக்கிட்டோன்னு அவங்களுக்கு வேத பாராயணம் பண்ணுறாங்களே தவிர அது உள்ள தர்மங்களை புரிஞ்சிக்க முடியல. அப்புறமா தான் தர்ம சாஸ்திரங்கள் மனுவினால் சுவாயம்பு மனு சாஸ்திரம் மனு தர்ம சாஸ்திரங்கள்லாம் கொடுத்தார். சுக்கிரநீதி அது மாதிரி எவ்வளோ மகான்கள்லாம் அப்போ தர்ம சாஸ்திரங்கள் மூலமாக அந்த வேதத்தினுடைய தாத்பரியத்தை வெளிப்படுத்தினாங்க. ஆனால் வெளிப்படுத்தினா கூட அந்த தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் உபதேசமாக இருக்கிறது. அதனாலேயே சரி உலகம் ஒய்யம்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் கடைப்பிடிச்சாங்கன்னா சில பேர் தான் கடைப்பிடிக்க முடிஞ்சது, எல்லாராலையும் கடைப்பிடிக்க முடியல. கடைசியில் பகவான் பார்த்தான். பகவான் தானே எல்லா சாஸ்திரம், தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம் சொல்கிறோம். தர்மம் வந்து பகவானால் ஏற்படுத்தப்பட்டது எல்லாமே தர்மங்கள்லாம். அப்போ வேதங்களை கொடுத்தவன் பகவானுடைய மூச்சு சுவாசமாக வெளிவந்தது தான் வேதங்கள் உபநிஷதங்கள்லாம் வேதங்கள்லாம். அதுக்கு பிறகு தர்ம சாஸ்திரங்களை கொடுத்து பார்த்தார். தர்ம சாஸ்திரங்களை கொடுத்தாலும் அதன் மூலமாக மக்கள் வந்து சரியாக கடைப்பிடிக்கிறதா தெரியல. எவ்வளோ சில புத்திசாலிகள் தான் அதை கடைப்பிடிக்கிறாங்க. அப்போ பகவான் பார்த்தான், சரி இந்த வேதத்தினால் தர்ம சாஸ்திரங்கள்லாம் கொடுத்து கூட இவ்வளோ வேதாந்தங்களால் இவைகள்லாம் கொடுத்தா கூட ஆனால் எல்லாருக்கும் பிரயோஜனப்படலை அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணால் பகவானே ராமாவதாரம் எடுத்து அந்த தர்மங்களை எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்னு தன் வாழ்க்கையின் மூலமாக சாரித்திரேனச்ச கோயுக்தா தன்னுடைய சரித்திரத்தில் பிரகடனம் பண்ணி காட்டினான். பகவான் நடத்தி காட்டின பிறகு இப்போ ராமாயண கதை அப்படின்னும் போது எல்லாருக்கும் கண்ணில் கண்ணீர் வருது. ராமாயண கதைனா எல்லாம் உயிராக வச்சுருக்காங்க. இன்னைக்கு உலக பிரசித்தமாக ராமாயணம்னா நாடகம் போடுறாங்க. என்னெல்லாம் எத்தனையோ பலவிதமான ராமாயணங்கள் வந்துச்சு. கம்ப ராமாயணம், துளசி ராமாயணம். இது ஏன் இந்த அளவுக்கு பிரசித்தமாச்சு? ஆனால் தர்மசாஸ்திரங்களோ வேதங்கள்லாம் பிரசித்தமாகலையேன்னா அதில் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது. தன் வாழ்க்கையில் பகவான் உபதேசமே பண்ணல, தன் வாழ்க்கையில் நடத்தி காட்டினா இது மனசை விட்டு நீங்கலை. இந்த ராமாயண கதையானது அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த கதைகளை பேச பேச ஆனந்தமாக இருக்குது. ஏதோ லௌகிகமான பலன்களும் கிடைக்குது, ஆன்மீகமான ஆனந்தமும் கிடைக்கிறது. அந்த சச்சிதானந்த ஸ்வரூபனாகிய பகவானே வந்து சீதை ராமன் அப்படின்னு கதையாக பேசும்போது என்ன சுவாரஸ்யமாக இருக்குது. ராமாயணம் நவாகம் 9 நாள் ராமாயணம்னா அன்னைக்கு அப்படி ஓடியாந்துருவாங்களாம். அப்போல்லாம் வந்து ராமாயணம்லாம் 2 வேளை பிரவச்சனம், அதாவது 2 மணி நேரம் 4 மணி நேரம் எப்படியும் கதை ஓடும். இன்னும் சொல்லப்போனால் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ராமாயணம் கதை, அதாவது ஸ்லோகங்கள் படிப்பாங்க. அப்போ ராமாயண கதைகளை பேசுவாங்க. அந்த கதைகளே ஒரு நாள் பூரா கதை பேசுவாங்க. போய் நடுவில் போய் சாப்பிட்டு வருவாங்க. சாப்பிட்டு வந்து மறுபடியும் கதை, அதாவது பௌராணிகர்னால் புராணம் சொல்கிறவங்க, அந்த கதை சொல்கிறவங்க 2 பேர் மாறி என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் கதை சொல்ல மத்தியானம் வரைக்கும் ஒருத்தர் கதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் போன பிறகு இன்னொருத்தர் வந்து கதை சொல்லுவாங்க. எங்கே விட்டாரோ அந்த இடத்துலேருந்து கதை சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு நாள் பூரா அந்த பகவத் கதையினால் அதான் காலக்ஷேபம்னு, காலத்தை க்ஷேமமாக பொழுதுபோக்குறது தான் காலக்ஷேமம். அது காலக்ஷேபம்னு அப்படி மாறிடுச்சு. காலக்ஷேமம்னா என்னன்னா காலத்தை க்ஷேமமாக பாதுகாப்பாக பொழுதுபோக்குறது, அதை காலக்ஷேமம். அங்கே காலக்ஷேபத்துக்கு போயிட்டு வரேன். ஆனால் அதான் கதா பிரவசனத்துக்கு பகவத் கதை சொல்கிறாங்க அப்படின்னா ராமாயணம் வந்து அப்படி சொல்லுவாங்க ஒரு நாள் பூரா. அப்படின்னா அந்த ராம கதையில் எவ்வளோ மோகம் இருக்குது பாருங்கள். அந்த ராம கதையில் எவ்வளோ வசீகரம் இருந்தால் இல்லாமல் அன்றைக்கி வந்து அவ்வளோ ராமாயணம் அப்படிலாம் கதை சொல்லியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அப்படியேப்பட்ட ராம கதை அவ்வளோ சுவாரஸ்யமானது. அதில் சொல்லாத தர்மமே இல்லை. இப்போ வேதத்தினால மக்களுக்கு ரீச் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை, மக்களத்தில் கொண்டு செல்ல முடியாத ஒரு தர்மத்தை தர்மசாஸ்திரங்களால் கொண்டு செல்ல முடியாதது. இன்றைக்கி பட்டி தொட்டிகள்லாம் கிராமங்கள்லாம் ராமாயணத்தை பற்றி ராமர் மாதிரி வாழணும், சீதை மாதிரி வாழணும் அப்படின்ற அளவுக்கு
தர்மங்களை பகவானே நடத்தி காட்டியிருக்கார். அவதாரம்னா பகவான் வைகுண்டத்துலேருந்து இறங்கி வர்றது தான் அவதாரம். அப்படி இறங்கி வந்து ஒரு இதிகாசமாக ராமாயணம் தன்னுடைய காவியத்தின் மூலமாக உலகத்துக்கு நடைமுறைப்படுத்தி காமிச்சதுனால இன்னைக்கு எல்லாரும் சுலபமாக அந்த தர்மத்தின் வழிபடி எவ்வளோ பேர் நடக்கிறாங்க இல்லையா, அதை கடைப்பிடிக்கிறாங்க இல்லையா. காரணம் என்னன்னா, அந்த ராமாயணம்னு ஒன்று வரலன்னா மக்கள்லாம் என்ன கதியாக இருப்பாங்க? பகவானுக்கு தெரியும் இது உபதேசங்களாலேயோ வேறு வேதங்களாலேயோ வேறு எந்த சாஸ்திரங்களாலேயோ ஆகாது. நாமளே போய் அதை நடத்தி காட்டினா தான் மக்கள் புரிஞ்சு கொள்வாங்க. ஓ, பித்ருதேவ பவன்னா என்னன்னு தெரியல. ஓ, அப்போ என்ன நாளைக்கு பட்டாபிஷேகம் இல்லை, காட்டுக்கு ஓடணுன்னு உடனே அப்படியே செய்கிறம்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுடைய வார்த்தையை கடைப்பிடிச்சா பற்றியா? அதான் பித்ருதேவ பவ. ஆச்சாரிய தேவ பவ அப்படின்னு சொன்ன உடனே விஸ்வாமித்திரர் பெண்ணை கொல்லக்கூடாதுன்னா பெண்ணுன்னு பார்க்காத அவன் மகாதுஷ்ட ராட்சசின்னு சொன்ன உடனே தாடகையை உடனே குருனுடைய வார்த்தையை விஸ்வாமித்திரர் சொன்ன வார்த்தையை உடனே கடைப்பிடிச்சு தாடகையை வதம் பண்ணார் இல்லையா. இதான் குரு ஆச்சாரிய தேவ பவ. அப்போ அவர்கள் எல்லா வித்தைகளும் அப்படி தான் பெற முடியும். அவர்கள் அது நம்மளுக்கு அதர்மம் போல தோணும். ஸ்திரீயை வதம் பண்ணுறது அதர்மம் போல இருக்கலாம். ஆனால் ஆச்சாரியன் சொல்லிட்டான்னா அதுக்கு மறுப்பு கிடையாது, உடனே செய்தார் ராமச்சந்திரமூர்த்தி. அதனால் தோஷம் வராது அப்படின்னு அந்த ஆச்சாரிய தேவபவ, அதிதி தேவபவ, அது மாதிரி எல்லாமே தர்மத்திலேருந்து எந்த சமயத்தில் நடுவில் சத்தியம் பொய் பேசக்கூடாது, சத்தியத்தை கடைப்பிடிக்கணும். அதெல்லாம் ராமருடைய வாழ்க்கையில் நம்ம நிதர்சனமாக பார்க்குறோம் இல்லையா. இதுதான் ராமாயணம். இந்த ராமாயணம் மட்டும் படித்தாலே நீ வேதஸ்ய உபபிரமணார்த்தாய, வேதத்துக்கு விரிவாக்கம் தான் இந்த ராமாயணமா. இது வேதம் படித்ததுக்கு சமானம். இது உபநிஷதங்கள் தர்மசாஸ்திரங்கள் எல்லாத்தினுடைய விளக்கம் இந்த ராமாயணத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை படிச்சுட்டாலே நம்ம எல்லா சாஸ்திரங்களும் படித்த பலன் கிடைச்சிடும். ஏன்னா அதில் சொல்லக்கூடிய தர்மங்கள் இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம படிச்சுன்னு வந்தாவே நம்மளுக்கு நிறைய தர்மங்கள் தெரியும், நிறைய தர்மங்களை நம்ம கற்றுக்கலாம். அவ்வளோ விசேஷம். அதனால் இதை நாம் எதுவும் நம்ம வெளி விஷயங்களை போகாமல் ராமாயண விஷயம் மட்டுமே பேசி அனுபவிக்கலாம். இப்போ ஸ்லோகம் அர்த்தம் அதை மட்டும் பாராயணம் பண்ணலாம். அப்படியே பாராயணம் பண்ணிட்டு வந்தாவே அதில் எல்லாம் கவர் ஆகிடும், எல்லா தர்மங்களும். அதுக்கு முன்னாடி இந்த ராமாயணத்துடைய பெருமையை ஸ்காந்த புராணத்தில் மற்ற புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெருமையை கொஞ்சம் பார்த்துருவோம். அது சில அத்தியாயங்கள் இருக்குது. அந்த சில அத்தியாயங்களை படிச்சுட்டு ஸ்லோகத்தோட அர்த்தத்தை படிச்சுட்டு அப்புறமா, ஏன்னா ஸ்லோகங்கள் ரிஷிகளுடைய வாக்கியங்கள், அந்த ரிஷிகளுடைய வாக்கியங்களுக்கு கௌரவம் கொடுக்கணும். நம்ம எளிமையாக இருக்குது, அர்த்தம் படிச்சுட்டு போயிடலாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ரிஷிகளுடைய வாக்கியங்கள் இருந்து தானே அந்த தமிழ் அர்த்தம் நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் அந்த ஸ்லோகத்திலேருந்து அப்படியே அர்த்தம் அப்படியே படிச்சுனே போவோம். பகவான் எந்த அளவுக்கு கொண்டு போய் விடுறான்னா வெட்டம் விக்னம் இல்லாமல். இப்போ தொடங்குறோம். இது விக்னம் இல்லாமல் நல்லபடியாக பகவான் முடித்து கொடுக்கணும்னு பகவானத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த ராமாயணம் ராமாயண மகாத்மியத்தை அப்படியே ஆரம்பிச்சிடும். ஸ்லோகம் அர்த்தம் அப்படியே பாராயணம் பண்ணே வருவோம். அப்படியே நம்மளுக்கு இந்த மகாத்மியம் முடிஞ்சதுன்னா அப்போ ராமாயணத்துக்குள்ளே, வால்மீகி ராமாயணத்துக்குள்ளே பிரவேசிப்போம். அதில் பாலகாண்டம், அப்படியே அயோத்தியா காண்டம், அரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம், பட்டாபிஷேகம் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பூர்த்தி பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கலாம், ஆனால் படித்து அதை பூர்த்தி பண்ண வைக்கணும். பகவானுடைய அருள் இல்லாமல், இது விக்னம் இல்லாமல் நல்லபடியாக படித்து முடித்து கொடுக்க வேண்டியது பகவானுடைய பொறுப்பு. அவ்வளோதான், நம்ம என்ன சொல்லப்படுறது. அதனால் ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மனே நமக. அதுதான். இப்போ தியான ஸ்லோகம் சொல்லிவிட்டு நம்ம ராமாயணம் ஆரம்பிச்சிடுவோம். ராம 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 ராமாயண மகாத்மியம் ஆரம்பிச்சிடும். ராம 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 ராம. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. शुक्लां वरदं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. बाह्य सत्यः सुमनसः सर्वार्थानाम् उपक्रमे यं नत्वा कृतकृत्यः स्युः तं नमामि गजाननं. द्वौर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिम् अयमक्षमाणं तदाना हस्तेनैकेन बद्धं सिद्धमपि च सुखं पुस्तकं चापरेण वासा कुन्तेन्तु शङ्खस्फटिकमणिनिभा वासमान असमान सामे वाक्देवदेयं निवसद् वदने सर्वदा सुप्रसन्ना. कूजन्तं राम रामेदि मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखाम् अन्ते वाल्मीकि कोकिलं वाल्मीकिर्मुनिसिंहस्य कविता वनचारिणः शृण्वन् रामकथानादं कोणयादि परां गतिं
यः पिबन् रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेदसमहल्मषं कोष्पतिकृतवाराशिं मशकीकृतराक्षसं रामायण महामालरत्नं वन्दे अनिलात्मजम् अञ्चनानन्तनं वीरं जानकीशोकनाशनं कविशमक्षहन्तारं वन्दे लङ्का भयङ्करम् उल्लङ्घ्य सिन्धो सलिलं सलीलं यत्सोहवक्निं जनकात्मजायाः आदाय देनैव तदाह लङ्गां नमामिदं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमधिपाडलाननं काञ्चनात्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि भवमाननन्तनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमद राक्षसान्तकं मनोजवं मारुते तुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमदां वरिष्ठं वादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। श्रीरामदूतं शरणं प्रपद्ये। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वम् अरोगता अजाट्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत् यः कर्णाञ्जलि संबडिरः रः सम्यक् पिबत्यादरात् वाल्मीकिर्वदनारविन्दकलितं रामायणाख्यं मधु जन्म व्याधि जरा विपत्ति मरणेः स अत्यन्तस उपद्रवं संसारं स विहाय गच्छति पुमान् विष्णोः पदं शाश्वतं तदुपगत समाससन्धियोगं समवधुरपदार्थवाक्यबद्धं रघुवरचरितमुनिप्रणीतं दशसरसश्च वदं निशामयत्वं दशसहस्रश्च वदं निशामयत्वं वाल्मीकिगिरिसम्बोधा रामसागरकामिनी पुनादुभुवनं पुण्या रामायण महानदी श्लोकसार समाकीर्णं सर्गकल्लोलसङ्कुलं गाण्डक्राह महामीनं वन्ते रामायणार्णवं वेदवेत्य परे पुंसि जादे दशरथात्मजे वेदः प्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मना वैदेहि सहितं सुरतु मुदले हैमे महामण्डवे मध्य पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाच यदि प्रभञ्जनसुदे तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं वरदादिभिः परिवृतं रामें भजे श्यामलं वामे भूमिसुधा पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुधः शत्रुघ्न भरतश्च पार्श्वदलयोर्वायवादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुधो जाम्बवान् मध्यनीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलं नमोस्तु रामाय स लक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोस्तु रुद्रेन्द्र यमानिलेभ्यः नमोस्तु चन्द्रार्क मरुद्गणेभ्यः सर्वारिष्टनिवारकं शुभकरं पिङ्गाक्षमक्षाभहं सीता अन्वेषणं तत्परं कविवरं कोडिन्तु सूर्यप्रभं लङ्काद्वीप भयङ्करं सकलदं सुग्रीवसम्मानिदं देवेन्द्रादिसमस्तदेवविनुतं काकुस्तं तूतं भजे। जय जानिकांत स्मरणं जय जय राम राम गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद जय जानिकांत स्मरणं जय जय राम राम श्री सीता रामचंद्राभ्यां नमः। இப்போ வால்மீகி ராமாயண மகாத்மியம் பார்க்கலாம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண மகாத்மியம் பிரதமோऽध्यायः கலிவிருத்த வர்ணனம் கலிகாலே மனுஷ்யாणाम् उत्तरोपायः रामायणस्य पाठः श्रवणं च रामायण महिमा तत् श्रवणाय उत्तम कालादेर वर्णनं च अद श्रीहरि श्रीमद् वाल्मीकि रामायण महात्म्यम वाल्मीकि ராமாயணத்தினுடைய சிறப்பு ஸ்ரீ ஸ்கந்த புராணம் உத்தரகாண்டத்தில் நாரதர் சனத்குமாரர்களுக்கு இடையே நடந்த உரையாடல் என்ற பகுதியில் உள்ளது. அத்தியாயம் 1 கலியுகத்தில் மக்களின் தாழ்நிலை, ராமாயணத்தை படிப்பதால் ஏற்படும் பலன்கள், ராமாயணத்தை கேட்பதற்கு உகந்த காலம். श्रीरामः शरणं समस्त जगदां रामं विना कागदि रामेण प्रतिहन्यते कलिमलं रामाय कार्यं नमः रामत्रस्यति कालभीमभुजको रामस्य सर्वं वशे रामे भक्तिरखण्डिता भवतु मे रामत्वम् एवाश्रयः. அனைத்து உலகங்களுக்கும் புகலிடம் ராமன். ராமனை தவிர வேறு யார் நமக்கு அடைக்கலம் கொடுக்க முடியும்? கலி என்கிற யுகதோஷத்தினால் ஏற்படும் மாசுகள், அதாவது பாவங்கள், ராமனால் அழிக்கப்படுகின்றன. ராமனுக்கு நமஸ்காரம் செய்வது நமது கடமை. காலம் என்னும் பயங்கரமான சர்ப்பம் ராமனால், அதாவது ராமநாம சப்தத்தை கேட்டாலே நடுங்குகிறது. உலகம் முழுவதும் ராமனுடைய பிடியில் இருக்கிறது. ராமனிடம் குறைவுபடாத பக்தி எனக்கு உண்டாகுவதாகுக. ராமா, தாங்கள் தான் எனக்கு ஆதாரம். தங்களுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். ராமே பக்திர் அகண்டிதா பவதுமே ராமத்வம் ஏவ ஆශ්‍රயः. சித்திரகூடத்தில் வசிப்பவர் திருமகள் வடிவனலாகிய சீதா பிராட்டியின் ஆனந்தத்திற்கு இருப்பிடம். யாரு? ராமர்.
எப்படிப்பட்டவர்னா சித்திரகூடத்தில் வாசம் பண்ணுவர். அதே சமயத்தில் திருமகள் வடிவனராகிய மகாலட்சுமியே சீதையாக அவதரித்தாள் இல்லையா, அதனால் சீதா பிராட்டியினுடைய ஆனந்தத்திற்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவர் ராமர். அடியார்களுக்கு அபயம் அளிப்பவர். இப்படிப்பட்ட பரமானந்த மூர்த்தியான ஸ்ரீராமனை வணங்குகிறேன். சித்திரகூடாலயம் ராமம் இந்திரானந்த மந்திரம் வந்தேச்ச பரமானந்தம் பக்தானம் அபயப்பிரதம். இந்திரான்னா மகாலட்சுமின்னு அர்த்தம். அந்த மகாலட்சுமியினுடைய ஆனந்தத்துக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவர். சித்திரகூடாலயம் ராமம் இந்திரானந்த மந்திரம் வந்தேச்ச பரமானந்தம் பக்தானாம் அபயப்பிரதம். பக்தர்களுக்கு அபயம் கொடுக்கின்ற அப்படிப்பட்ட ராமனின் நமஸ்காரம் செய்கிறோம். அடுத்தது, உலகங்களை படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் தொழில்களை செய்யும் பிரம்மா விஷ்ணு மகேசன் ஆகியவர்கள் எந்த பரம்பொருளினுடைய கூறுகளோ அந்த மிக தூய்மையான சச்சிதானந்தமயமான பரமாத்மா பரம்பொருளை, அதாவது ராமனை வணங்கி துதிக்கின்றேன். ராமருடைய அம்சம்தான் மும்மூர்த்திகளாம் சொல்கிறார். பிரம்ம விஷ்ணு மகேஷாத்யா யஸ்யம்சா லோகசாதகாக நமாமி தேவம் சித்ரூபம் விஷுத்தம் பரமம் பஜே. பாருங்கள், அப்படிப்பட்ட பகவானுடைய அம்சங்கள் தான், ராமருடைய ஒரு சிறு அம்சம்தான் உலகத்தை படைத்து காத்து அழிக்கக்கூடிய பிரம்மதேவர் விஷ்ணு மகேஷன் என்று மும்மூர்த்திகளாக பிரிந்தாரலாம். ராமனிடத்தில் பிரிஞ்சவங்க தான் அவங்க. அவர்கள் தான் முத்தொழில்களை செய்கிறாங்க, படைத்து காத்து அழிக்கக்கூடிய செயல்களை செய்கிறாங்க. அதுக்கு வேண்டி தான் தன்னுடைய ஒரு அம்சமாக அவர்களை பிரித்தார் பகவான். அப்படிப்பட்ட பகவான் எப்படிப்பட்டவனா சச்சிதானந்த ஸ்வரூபம் சித்ரூபம். அப்படிப்பட்ட விசுத்தமான பரமம் பஜே, பரிசுத்தமாக இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்த ஸ்வரூபனாகிய ராமனை நாம் வணங்கி ஸ்துதிக்கின்றோம் என்று பொருள். அடுத்தது, முனிவர்கள் அதாவது சவுனகாதி மகரிஷிகள் நைமிஷாரண்ய வனத்தில் சவுனகாதி மகரிஷிகள் சூதரிடத்தில் கேள்வி கேட்குறாங்க. மாமுனிவரே, சூதமாமுனியே, பேரறிவாளரான தாங்கள் எங்களால் கேட்கப்பட்ட எல்லாவற்றையும் முற்றிலுமாக, அதாவது இது வந்து ஸ்காந்த புராணத்தில் வருது, எவ்வளோ கேள்விகளெல்லாம் பதில் சொல்லிட்டார் அவர். இப்போ ராமாயணத்தை பற்றி கேள்வி கேட்க போகிறாங்க. அதுதான் இப்படி சொல்கிறாங்க, எவ்வளோ கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பேரறிவான தாங்கள் எங்களால் கேட்கப்பட்ட எல்லாவற்றையும் முற்றிலுமாக கூறிவிட்டீர்கள். ஆனால் இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. உலக வாழ்க்கையாகிய வலையில் மாட்டிக்கொண்டவர்களுக்கு துன்பங்கள் ஏராளமாக ஏற்படுகின்றன. இந்த சம்சார தாபங்கள் ஏற்படுகிறது இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. அது கேட்குறாங்க. ரிஷய ஊச்சுஹோ பகவன்ன சர்வம் ஆக்கியாதம் யத்பிருஷ்டம் விதுஷாத்வயா சம்சார பாஷ பத்தானாம் துக்கானி சுபகூனிச்ச ஏதத் சம்சார பாஷஸ்ய சேதக கதம ஸ்மிருதः கலோ வேதோக்த மார்காஸ்ச நஸ்யந்தி இது துவயோதிதாக. கலியில் வேத நெறிப்படியான ஆச்சார அனுஷ்டானங்கள் அழிந்து போய்விடுகின்றன என்று தாங்கள் சொன்னீர்கள். யார்? சவுனகாதி மகர்ஷிகள் சூத்திரை பார்த்து கேட்குறாங்க, குருவை பார்த்து கேட்குறாங்க. கலியில் வேத நெறிப்படியான ஆச்சார அனுஷ்டானங்கள் அழிந்து போய்விடுகின்றன என்று தாங்கள் சொன்னீர்கள். அதாவது தேவதைகளின் அருளை பெறுவதற்கான சடங்குகள் நின்று போய்விடும். அப்படியானால் சம்சாரமாகிற இந்த முடிச்சை வெட்டி தள்ளுவது போவதாக யார் நினைக்கப்படுகிறார்? இந்த சம்சாரம் என்ற இந்த சம்சாரத்தில் இந்த சிக்கலில் மாட்டின்கள், இந்த சிக்கலை அறுத்தெறியக்கூடியவர் யார் அப்படின்னு யாரை நினைச்சா அந்த சம்சார சிக்கலானது அறுத்தெறியப்படும், அது எங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சவுனகாதி மகர்ஷிகள். அதுதான் சொல்கிறேன். ஏதத் சம்சார பாசஸ்ய சேதக கதமஸ்பிருதா கலோ வேதோக்த மார்காஸ்ச நஷ்யந்தீதி துவயோதிதாக. கொடுமையான கலியுகம் பிறந்ததும் வேத நெறிகள் மறைந்து போகும். அதனால் தர்மம் பிறந்த வாழ்க்கை முறையில் முழு வேகத்துடன் ஈடுபடும் மக்களுக்கு பெரும் துன்பங்கள் ஏற்படும் என்று கூறினீர்கள். அதாவது கொடுமையான கலியுகம் நடக்கிறது தான் இது. கலியுகம் பிறந்த உடனே வேத நெறிகள்லாம் மறைந்து போயிடுமா, வேதத்தில் சொல்லக்கூடிய தர்மங்கள்லாம் கடைப்பிடிக்க மாட்டாங்க. அதனால் என்னென்னா அதர்மம் தான் ஏற்படும். அதனால் தர்மம் பிறந்த வாழ்க்கை தான் முறையில் அந்த அதர்மத்தை முழு வேகத்தோடு செயல்படுவாங்களாம் மக்கள். அந்த அதர்மத்தில்
செயல்படுவாங்களாம். அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கே அது துன்பத்தை தேடிக்கொள்கிறார்கள். துன்பங்கள் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. பெரும் துன்பங்கள் தான் ஏற்படும் அப்படின்னு சூதர் முன்னாடி சொல்லியிருக்கார். சௌனகாதி மகரிஷிகளை அதை சொல்கிறார். பெரும் துன்பங்கள் ஏற்படும் என்று கூறினீர்கள். அதர்ம நிரதானாம் ச யாதனாச்ச பிரகிருத்திதாக கோரே கலியுகே பிராப்தே வேத மார்க்கே பகிஷ்கிருதே. அப்போது வேத விதிகளுக்கு எதிரான கருத்துக்கள் தோன்றும் என்று எல்லா அறிஞர்களாலும் கூறப்பட்டிருக்கிறது. ஞானிகள்லாம் தீர்க்கதரிசிகளாக முன்னாடி சொல்லிட்டாங்களாம். என்னென்னா வேத விதிகளுக்கு, இந்த வேதத்தில் சொல்லக்கூடிய தர்மங்களுக்கு எதிரான கருத்துக்கள்லாம் தோன்றுமா. ஏன் இப்படி செய்தான்னா தப்பு, அப்படி செய்தான்னா தப்பு, ஏன் இப்படிலாம் அப்படின்னு இதெல்லாம் முன்னாடியே தீர்க்கதரிசிகளாக இருக்கிற ரிஷிகள்லாம் சொல்லிட்டாங்க. குதர்க்கமாக பேசுவாங்க, இதை அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க தர்மங்களை. நாம் ஏன் எல்லாத்துக்கும் சமநிலை கேட்கக்கூடாது அப்படின்னு பலவிதமான அதர்மங்கள்லாம் இப்போது தர்மமாக போச்சு இல்லையா. பலவிதமான எதிர்கருத்துக்கள்லாம் வருது இல்லையா. சாஸ்திரத்தை நிந்திக்கிற மாதிரி நம்ம சனாதன தர்மத்துக்கு எதிர்ப்படியாக செயல்படுறாங்க இல்லையா. அதுதான் அதை அன்றைக்கே சொல்லிட்டாங்களாம் ரிஷிகள்லாம். அப்போது மகான்களால் கூறப்பட்டிருக்கிறது, கலியுகத்தில் மக்கள் எல்லோரும் காமம் மிகுந்தவர்களாகவும் குட்டையான சரீரம் உடையவர்களாகவும் எப்படி அதிகமான ஆசையுடையவர்களாக இருப்பாங்களாம் அல்ப விஷயங்களில். அதே சமயத்தில் ரொம்ப நல்ல குட்டையான குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களாக இல்லை குறுகிய சரீரம் கொண்டவர்களாக இருப்பாங்களாம். அப்படி இருப்பாங்களாம், குறுகிய சரீரம் உடையவர்களாக இருப்பாங்களாம். கருமிகளாக, அதாவது தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் ஒருவர் அண்டியவர்களாகவும் ஆயுள் குறைந்தவர்களாகவும் அநேக பிள்ளைகளை பெற்றுக்கொள்பவர்களாகவும் இருக்கப் போகிறார்கள். பெண்கள் தன்னுடைய சுகத்தையே நாடுபவர்களாகவும், கணவனுடைய சுகத்தை பெருசாக மதிக்க மாட்டாங்க, தன்னுடைய சுகம்தான் பெருசு அப்படின்னு நினைப்பாங்களாம். தன் சுகத்தை நாடுபவர்களாகவும் பிற ஆண்களிடம் அந்நிய புருஷனிடத்தில் விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள். கணவனின் சொல்லை மதிக்காமல் எப்பொழுதும் பிறர் வீடுகளில் இருப்பதில் ஆசை கொண்டவர்களாகும். அங்கே போகாத இங்கே போகாதுன்னு சொன்னால் கணவன் பேச்சு மனமறிந்தே மீறி அவர்கள் இஷ்டப்படி தான் நடப்பாங்களாம். கொஞ்சம் கூட மதிக்காமல் பிறர் வீடுகளில் இருக்கிறதுலேயே ஆசை கொண்டவர்களாகும். அவங்க வீட்டுக்கு போகலாம், இவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வீட்டில் இருக்க மாட்டாங்களாம். அப்படி இது மாதிரி ஒழுக்கம் இல்லாத, அதே சமயத்தில் அவங்க யார் இடத்துல பற்று வைப்பாங்கன்னா ஒழுக்கமில்லாத ஆண்களிடம் எப்பொழுதும் அன்புடையவர்களாகவும் இருக்க போகிறார்கள். அதெல்லாம் ஸ்திரீ தர்மம் கெட்டு போயிடும். அந்த பெண்களுடைய பதிவிரதா தர்மங்கள்லாம் இப்படி கெட்டு போயிடும், நாசமாயிடும். அப்படி ஒழுக்கமான கணவனை விட்டுட்டு ஒழுக்கமில்லாத கணவனோட பற்றுதல் கொண்டவர்களாக இருப்பார்களாம் பெண்கள். இப்படிலாம் இதெல்லாம் கலியினுடைய தோஷம். கலியுகத்தில் இப்படிலாம் மாறுபடணும். இது இன்னைக்கு சகஜமாக நடக்குது. அதெல்லாம் அதுதான் சொல்கிறார். 7-9 ஸ்லோகம் வரை சொல்லியிருக்கார். பாஷன் தத்வம் பிரசித்தம் வை சர்வஸ்ச பரிகீர்த்திதம் காமார்த்தா ஹ்ரஸ்வதேகாச்ச லுப்தா அந்யோன்ய தத்பராக கலோ சர்வே பவிஷ்யந்தி சொல்பாயுர் பகுபுத்திரகாக. அல்பமான ஆயுசுடையவர்களாக இருப்பாங்க, அதிகமான பிள்ளைகளை பெற்றுக்கொள்பவர்களாக இருப்பாங்க. ஸ்திரியா ஸ்வபோஷணபரா வேஷ்யா ஆச்சரண தத்பராக பதிவாக்கியம் அநாத்ருத்தியம் சதான்ய கிரக தத்பராக துஸ்ஸீலேஷு கரிஷ்யந்தி புருஷேஷு சதா ஸ்பிருகாம். இப்படிலாம் பெண்கள் கெட்டு போயிடுவாங்கன்னு அன்றைக்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. நல்ல கொடியில் நல்ல குலத்தில் பிறந்திருப்பாங்க, நல்ல பிராமண குலத்தில் பிறந்திருப்பாங்க, நல்ல உயர்ந்த குலத்தில் பிறந்திருப்பாங்க. அப்படியேப்பட்ட பெண்கள் கூட அந்நிய புருஷருடன் தன் கணவனை விட்டு வேறொரு புருஷனோட தரக்குறைவான உரையாடல்கள் எதெல்லாம் பேசக்கூடாதோ அப்படியேப்பட்ட ஒரு காம கேளிக்கைகளான விஷயங்கள்லாம் சுலபமாக சகஜமாக பேசின்னு அவர்களோடு ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்களாம். தரக்குறைவான உரையாடலில் ஈடுபடுபவர்களாகவும் கடுமையான சொற்களை பேசுபவர்களாகவும், மனசை குத்துற மாதிரி சுருக்குன்னு ஒரு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கோபத்தில் என்ன பேசுறது மரியாதை இல்லாமல், பெரியவங்க சின்னவங்க பார்க்காம, ஒரு வரைமுறை இல்லாமல் அப்படி கடுமையான சொற்களை பேசுபவர்களாகவும், அதே சமயத்தில் மனமறிந்த இல்லைன்னு அப்படி பொய் சொல்லுவாங்களாம் பயங்கரமாக. பெண்கள்லாம் இப்படி இருப்பாங்க. பொய் உரைப்பவர்களாகவும் உடல் தூய்மை விதிகளை கடைபிடிக்காதவர்களாகவும் இருப்பார்கள். பிசாசு மாதிரி இருப்பாங்க. அதாவது 10 மணி ஆனாலும் குளிக்க மாட்டாங்க. எல்லாம் எனக்கு 1008 வேலை இருக்குது, வீட்டு வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் குளிக்கணும். ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு தான் எல்லா வேலைகளும் செய்யணும்.
அதெல்லாம் வந்து அந்த உடல் தூய்மை விதிகளை கடைப்பிடிக்காதவர்களாக இருப்பாங்களாம் பெண்கள்லாம். இதெல்லாம் கலியினுடைய தோஷம்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தா அசத்தான வார்த்தைகளை பேசுவாங்க. அதான் சொல்கிறேன் இல்லையா, தரக்குறைவான பேச்சுக்கள்லாம் பேசுவாங்க. இலக்காரமாக பேசுறது, கெட்ட வார்த்தைகளை பேசுறது, அதெல்லாம் தரக்குறைவான வார்த்தை. அசத்வார்த்தா பவிஷ்யந்தி புருஷேஷு குலாங்கனாக வருஷா அந்திருத பாஷினின்னா பொய் பேசுகிறவங்களா இருப்பாங்க நிறைய. அந்திருத பாஷினியோ தேக சம்ஸ்கார வர்ஜிதாக, காலைல குளிச்சுட்டு சுத்தமொத்தமாக இருக்கணும்னு தெரியாது, அப்படியே அழுக்கா தலைவிரி கோலமாக கண்டமேனிக்கு இருப்பாங்க. அது மாதிரி இருப்பாங்க. அப்புறமா கலியுகத்தில் பெண்கள் வந்து பொருள் இல்லாமல் பொருளுக்கு கஷ்டப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. நல்ல சௌகரியமாக வாழ மாட்டாங்க. கலியுகத்தில் பெண்கள் பொருள் இல்லாமல் நீண்ட நேரம் பேசுபவர்களாக இருக்க போகிறார்கள். அது என்னன்னா தேவையில்லாத வளன்னு பேசின்னு இருப்பாங்க. அது மாதிரி பேசக்கூடியவர்களாக இருப்பாங்களாம். அதே சமயத்தில் திருவோட்டில் உணவு பெற்றுக்கொண்டு ஊர் ஊராக சுற்றி திரியும் இப்படியாப்பட்ட பெண்கள்லாம் சில துறவிகள் சாமியார் இடத்துல போய் ஏமாந்துருவாங்களாம். இது மாதிரி சரியான நன்னடத்தை இல்லாத இது மாதிரி பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாத வாயாடின்னு இருப்பாங்க, கேவலமாக பேசுவாங்க, அந்நிய புருஷர் இடத்துல நாடின்னு இருப்பாங்க. அப்படியேப்பட்ட பெண்கள் என்ன பண்ணுவாங்க, திருவோட்டில் உணவு பெற்றுக்கொண்டு ஊர் ஊராக சுற்றி திரியும் துறவிகளும் இந்த உறவு நட்பு என்ற சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள். துறவிகளாக இருக்க வேண்டியவன் எதுக்கு பெண்களோட பேசணும்? அவருக்கு அந்த பூஜை பண்ணுறேன் இந்த பூஜை பண்ணுறேன்னு ஏதாவது பணத்தை பிடிங்கன்னு, இல்லை கட்டி அவரில் வந்து அவருடைய கற்ப சூறை அடிக்கணும், இது மாதிரி அவரோட உறவு கொண்டுன்னு, அப்போ நட்பு எதிர்பார்த்துன்னு அவள் தான் தன்னுடைய பெரிய சாமியார்னு காண்பிச்சின்னு இது மாதிரிலாம் இருப்பாங்களாம். இதெல்லாம் கலியினுடைய தோஷம். அது சொல்கிற கலியுகத்தில் இப்படிலாம் மக்கள் இப்படி இருப்பாங்கன்றத ஸ்பஷ்டமாக சொல்கிறார். உறவு நட்பு என்ற சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள். 11ஆம் ஸ்லோகத்தை சொல்கிறது. வாச்சாலாஸ்ச பவிஷ்யந்தி ஹலோ பிராயேன யோசிதன்னா பெண்கள்லாம் வாச்சாலனா வாயாடிகளாக இருப்பாங்க. தேவையில்லாத வீண் வார்த்தைகள் ரொம்ப நேரம் பேசக்கூடியவர்களாக இருப்பாங்களாம். பிக்ஷவஸ்சாவி மித்ராதி ஸ்நேக சம்பந்த என்றிதாக, பிக்ஷுக்களாகிய சன்னியாசிகள்லாம் வந்து நட்புகளை போய் மாட்டிட்டு பல குடும்பங்களில் போய் அவங்க உறவுகளோட இவன் உறவாடிக்கின்னு, சன்னியாசி அந்த உறவுகள் இருக்கக்கூடாது, அவரோட உறவாடிக்கின்னு நிறைய பேர் இது மாதிரி தவறுகள் பண்ணக்கூடியவர்களாக அவருடைய உதவி எதிர்பார்த்துட்டு அந்த குடும்பங்களை கெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்னோபாதி நிமித்தேன சிஷ்யான் பத்னந்தி லோலுபாகா, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். அவர்கள் துறவிகள், ஆனால் அவங்க சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டுக்கின்னு வேலைக்கு நல்லா சாப்பிட்ணும், நல்ல புகழ் அடையணும் அப்படின்னா சிஷ்யர்களுடைய கையை நம்பியிருந்தால் தான் முடியும். அப்படின்றதுனால என்ன பண்ணாலும் உணவு புகழ் என்ற கவலைகளில் ஆழ்ந்து இவைகளை எளிதாக பெற்றுத்தரக்கூடிய, இந்த உணவையும் புகழையும் எளிதாக பெற்றுத்தரக்கூடியதான் சிஷ்யர்கள். அதனால் சிஷ்ய கூட்டங்களை நிறைய சேர்த்துப்பாங்களாம். அப்படிப்பட்ட சன்னியாசிகள், அப்படிப்பட்ட சாமியார்கள், இப்படிப்பட்ட சாதுக்கள் என்ற போர்வையில் இப்படிலாம் இருப்பாங்களாம் கலியுகத்தில். அப்படியே சொல்லியிருக்கு பாருங்க. இன்றைக்கி நடக்கிறத அப்படியே சொல்லியிருக்காரு பாருங்க அன்றைக்கி. இதெல்லாம் வந்து இந்த தோஷங்கள்லாம் விளக்கத்துக்கு ராமாயணம் பாராயணம் பண்ணால் தான் தர்மம் என்னன்னு தெரியும். அதனால் இங்கே சொல்லியிருக்கார், அவர்கள் துறவிகள்லாம் உணவு புகழ் என்ற கவலைகளில் ஆழ்ந்து, நம்ம சாப்பாடு என்ன பண்ணுவோம், நம்ம 4 பேர் இடத்துல புகழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, உண்மையிலே ஒரு சன்னியாசி ஒரு பாகவதன் புகழுக்கு ஆசைப்படக்கூடாது. சாப்பாடு இருக்கிறத சாப்பிட்டுட்டு போயிடணும். ஆனால் இதுக்கு நேருக்கு மாறாக நல்லா வயிறு நிறைய முட்டை சாப்பிட்ணும். நல்லா இப்போல்லாம் பார்த்தா சன்னியாசிகள்லாம் குண்டு குண்டாக இருக்கிறாங்க. ஒல்லியாக ஒருத்தரோட பார்க்க முடியல. நம்ம எல்லாம் நல்லா குண்டு குண்டாக நல்லா இந்த திடகாத்தமாக இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து இது எல்லாமே பண்ணுறாங்க. அவ்வளோதான். அப்படியேப்பட்ட புகழை வளர்த்துக்கிறதுக்கு நல்லா போஸ்ட் அடித்து ஒட்டிக்கிறாங்க. நல்லா மீடியாவில் எல்லாம் இது ஃபோட்டோ பிடிச்சிக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வரவே கூடாது. இதெல்லாம் சட்டவே பண்ணக்கூடாது. சன்னியாசிகள் அதுவும் வந்து இது போல் பிரபல்யம் இது பண்ணால் அவங்களாம் ஒளிஞ்சுன்னு தான் போகணும். ஆஞ்சநேய சுவாமி எப்படி லங்கன்றது இந்த உலகம், அதில் வந்து ராட்சச கூட்டங்கள்ன்றது என்னென்னா லௌகிக சௌக்கியங்களில் இருக்கிறது தான் அந்த சுபாவம். அப்படியேப்பட்ட அவர்களிடத்தில் அவர்களை எல்லாரையும் தான் பார்த்து கொண்டு, ஆனால் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தாமல் எப்படி ஆஞ்சநேய சுவாமி லங்கையில் சஞ்சாரம் பண்ணாரோ அப்படி தான் ஒரு துறவி, ஒரு பிரம்மச்சாரி, ஒரு உண்மையான பாகவதன், ஒரு சன்னியாசியானவன் அப்படி தான் சஞ்சாரம் பண்ணணும். இல்லைன்னா போய் வலையில் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறான், தான் புகழ வளர்த்துக்கு தானே காசு கொடுத்து பிரகடனப்படுத்த சொல்கிறான், போஸ்டர் அடித்து ஒட்டு அப்படின்றான். அது மாதிரிலாம் ஏற்படுமா கலியுகத்தில். இவர்கள்லாம் சாமியாரெல்லாம் இருப்பாங்க.
அப்படிப்பட்ட சன்னியாசிகள்னு பேர் வச்சுப்பாங்க இவங்களாம். அப்படிலாம் இருப்பாங்களாம். நல்ல உணவு புகழ் என்ற கவலைகள் ஆழ்ந்து இவைகளை எளிதாக பெற்றுத்தரக்கூடிய சிஷ்ய கூட்டங்களை நிறைய சேர்த்துப்பாங்க, ஏற்படுத்தி கொள்வார்கள். போருங்க, அன்னோ உபாதி நிமித்தேன சிஷ்யான் பத்னந்தி லோலுபாக, லோலுபான பேராசை கொண்டவர்களாக இருப்பார்கள். உபாப்பியாம் அபி பாணிப்பியாம் சிரகண்டூயனம் ஸ்திரியா குர்வந்தயோ கிரகாபத்ரூணாம் ஆக்ஞாம் வேத்யந்தி அதந்திரிதாக. சொல்ல, பெண்கள்லாம் இரு கைகளாலும் தலையை சொரிந்து கொள்வாரலாம், 2 கையால் தலை சொரியக்கூடாது. இதெல்லாம் வந்து என்னென்னா, அதுக்கு தான் சீப்பு கொடுத்துறான் ஆண்டவன். சீப்பில் தானே தலை வரணும், சீப்பில் தானே தலை சொரிஞ்சிக்குது, அந்த சீப்பில் சொரிஞ்சிக்கும். கையினால் தலையை சொரிஞ்சா அது தோஷம். அப்படியே அந்த கையினால் தலையை சொரிஞ்சிட்டு அப்படியே சாப்பாடில் கை வைப்பாங்க, அப்படியே வந்து அரிசி புடைச்சி போடுவாங்க, அதிலே பூ கட்டி பகவானுக்கு மாலை சுற்றுவாங்க. ஒரு சுத்தபத்தமே இருக்காது. தலையை நல்லா சொரிஞ்சிட்டு, அது அவ்வளோ அசுத்தம், அவ்வளோ அழுக்கு இருக்குது. அந்த நகத்துங்கள்லாம் அழுக்கு ஏறிட்டு அப்படியே பகவானுக்கு பூ கட்டுவாங்க. என்ன இது? அதுலேயே சாப்பாடு போடுவாங்க, அதுலேயே சாப்பிடுவாங்க, அதுலேயே சாப்பாடு குழந்தைகள் ஊட்டுவாங்க. இதெல்லாம் அசுத்தம் இல்லை. இதெல்லாம் அவ்வளோ களி தோஷம். இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் பெண்கள்லாம் வந்து இது மாதிரி இருப்பாங்க. உபாப்பியாம் அபி பாணிப்பியாம் சிரகண்டு எனும் ஸ்திரீயா குர்வந்தையோ கிரகபத்ருணாம் ஆக்ஞாம் வேத்யந்தி அதந்திரிதாக. வீட்டு தலைவன் யார்? கணவன். அந்த கணவருடைய அவருடைய சொல்ல தன்னுடைய மனமறிந்தே புறக்கணிப்பாரலாம். வேணுமுன்னே ஆமாம் நான் அப்படி தான் செய்வேன், நான் அப்படி தான் பேசுவேன், உன் பேச்சு நான் கேட்க முடியாது, நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்னு மனமறிஞ்சே பாவத்தை பண்ணுவாங்களாம். கணவன் பேச்சு மீறியே நடப்பாங்களாம். இதெல்லாம் கலியினுடைய தோஷம் சொல்லப்பட்டிருக்கு. அதான் சொல்கிறேன். குருவந்தியோ கிரகபத்ருணாம், பத்ருனா தன் கணவன், கிரகபத்ருணாம் வீட்டு தலைவனாக இருக்கக்கூடிய கணவனை ஆக்ஞாம் அவனுடைய கட்டளையை வேத்யந்தி அதந்திரிதாக வேணுமென்னே அவன் பேச்சு மீறியே நடப்பாங்க, மீறியே செயல்படுவார்கள். இதெல்லாம் மகா பாபம். அந்த பெண்கள் பாவத்தை சேர்த்து கொள்கிறார்கள். அதனால் இதெல்லாம் கலியினுடைய தோஷத்தினால் இந்த பாவங்கள் அவர்களுக்கு வந்து சேர்கிறது என்று சொல்லப்படுகிறது. புறக்கணிப்பார்கள். இவ்வளவு தோஷங்கள் கலியுகத்தில் இருக்குது அப்படின்னு போட்டு வைக்கிறார். அடுத்தது சொல்கிறார், எப்போதும் இருபிறப்பாளர்கள் வேத நெறிக்கு புறம்பானவர்களுடன் சேர்ந்து கொண்டு மறை ஒழுக்கங்களை, அதாவது வேதத்துடைய ஒழுக்கங்களை குறைவாக பேசுகிறார்களோ அப்போது களி முற்றிவிட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இருபிறப்பாளர்கள்னால் பிராமணர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், பிராமணர்கள்லாம் நாஸ்திகர்களோட, அவனுக்கு வேதமும் தெரியாது சாஸ்திரமும் தெரியாது, பகவானை வெறுப்பான், அவனால் நாஸ்திகத்தை பேசுவான். இறைவனே கிடையாதுடா, கடவுள்லாம் கிடையாதுடா, சும்மாடா அதெல்லாம் அப்படின்னு. நாங்களாம் பகுத்தறிவாளிகள், நாங்களாம் விஷயம் தெரிஞ்சவங்க, நான் சொல்கிறது கேளு, இதான் உண்மை, இதான் சும்மா இதெல்லாம் வந்து பொய்யா கட்டுக்கதை விட்டுருக்காங்க. இது புராணம் இதிகாசம் இதெல்லாம் பொய், சும்மா கட்டுக்கதை விட்டுருக்காங்க. சாமியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. புரியுதா? இன்றைக்கி நீ 4 பேர் தான் ஹெல்ப் பண்ணுற பற்றியா, இதான் உன்னை காப்பாற்றும். அந்த தர்மங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அதுதான் இஷ்டப்படி நடந்துக்கோ, ஜாலியாக இரு, வாழற வரைக்கும், சாகிறதுக்குள்ளே வாழற வரைக்கும் நல்லா சாப்பிட்டு ஜாலியாக இருந்துட்டு போ, அவ்வளோதான். இந்த சாமி இருக்குது, புண்ணியம் பாவம் இதெல்லாம் வந்து வேணாம், இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லுவாங்களா. அவங்களோட சேர்ந்து இந்த பிராமணர்களும் கூட சேர்ந்து ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நெத்தியில் திருநுறதை விட்டுருவாங்க, நெத்தியில் திலகம் நாமம் போடுறது திருமணம் போடுறதெல்லாம் விட்டுருவாங்க. அதுதான் அந்த பாஷண்டிகளோடு சேர்ந்து இவனும் பாஷண்டி ஆகணும். இந்த பிராமணர்களே மாறிடுவாங்க. பிராமணர்களே அந்த இருப்பிழப்பாளர்கள் திஜர்கள் ஆகிய பிராமணர்களே எந்த தர்மத்தை கடைப்பிடிக்கணுமோ அந்த வேத நெறி மனமறிந்து புறக்கணித்து வாழ்வாங்களாம். அவங்களோட சேர்ந்து அந்த நாஸ்திகளோடு சேர்ந்து இவனும் அட்டுழியம் பண்ண, தெய்வம் கிடையாது, சாமி அதுக்குமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு மனமறிஞ்சு பேசுவாங்க. இதெல்லாம் கலியினுடைய தோஷம். இதெல்லாம் பின்னாடி ஏற்படுன்னு முன்னாடி எவ்வளோ பாருங்கள், நுணுக்கமாக எவ்வளோ விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். வேத நெறிகள் புறம்பானவர்களுடன் சேர்ந்து கொண்டு இந்த வேத நெறி ஒழுக்கங்களை குறைவாக பேசுவாங்களாம். ஆமாம் இவ்வளோ கட்டுப்பாடு, இவங்களுக்கு தான் பெரியது, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் கடைப்பிடிச்சா என்ன கிடைக்கும், ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் வயிற்று பழுப்புக்காக பிராமணர்கள் அப்படி ஏற்படுத்தி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எங்கே போய் முடியும்னே சொல்ல முடியாது. அதனால் வந்து மதிக்க வேணாம், அப்பா அம்மா மதிக்க வேணாம், கணவனை மதிக்க வேணாம். கண்டதே காட்சி, ஒரு கல்யாணம் இல்லைனா 10 கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிடலாம், டைவர்ஸ் பண்ணிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. அவன் பிடிக்கலன்னா அவன் டைவர்ஸ் பண்ணிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. அதுதான் குழந்தை கொடுத்து பெற்றுக்கோ. அதுதான் அந்த வாழ்க்கை விட்டால் உன்னோட வாழ்க்கை. இதெல்லாம் எங்கே போய் முடியும் சொல்லும் பார்க்கலாம். அதே சமயம் பிராமணர்கள்லாம் பார்த்தா அவங்களே நாஸ்திகம் பண்ண, ஏதோ கூலிக்காக ஒரு பிராமணன் சொல்கிறான், கோயிலில் பூஜை பண்ணுறான், சொல்கிறான் இது போல்
ஏதோ சம்பளம் கொடுக்கான்னு நான் செய்கிறேன், சாமி அதுக்கே மாதிரி என்னை காப்பாற்றுறது அதெல்லாம் கிடையாது. ஏதோ சரி செய்யணும் அப்படின்றதுக்காக செய்கிறேன், அவ்வளோதான். எனக்கு அன்னி சம்பளம் கிடைக்கணும், அவ்வளோதான். எனக்கு பணத்துக்காக நான் பூஜை பண்ணுறேன் அப்படி. இது மாதிரி பிராமணர்களும் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையான பக்தியோடு பூஜை பண்ணணும். ஒரு பிராமணர்கள் தான் வழிகாட்டி கொடுக்கணும். அந்த பிராமணர்களே நாஸ்திகத்தை பேசும்போது எங்கே போய் நிற்கும் இதெல்லாம்? அவர்களே புறம்பாக பேசுகிறாங்க. தெய்வம் நீ பார்த்தியா? தெய்வத்தை நீ பார்த்தியா? சும்மா தெய்வம் இருக்குது, தெய்வம் எதுக்கு சொல்கிற தேவையில்லை. சும்மா ஏதோ நான் தெய்வத்தை நம்ம பார்த்தோமா? பார்க்காத விஷயத்தை எது நம்ம பார்க்குற விஷயத்தை நம்பிட்டு போடா. நல்லா நீ நல்லா ஃபஸ்ட் நல்லா சம்பாதி, நல்லா சாப்பிடு, ஜாலியாக இருந்துட்டு போ, அவ்வளோதான். தான் வாட்சி. கண்டதே காட்சி கொண்டதே கோலம், இப்படிலாம் இருக்காங்க பற்றியா? இது அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அதுபோல் பிராமணர்கள் தான் மெயினாக. அது மாதிரி எத்தனையோ பேர் பாஷண்ட தர்மத்தை கடைபிடிச்சுன்னு எல்லாம் கறிமீன் சாப்பிட்டுக்கின்னு, மதுபானம் சாப்பிட்டுக்கின்னு, கண்ட பெண்களோட உல்லாசமாக இருந்துக்கின்னு எல்லா தவறுகளும் பண்ணுறாங்க. வேறு பிராமணர்களே அப்படி பண்ணுவாங்க. அப்படி பண்ணுவாங்கட்டு முன்னாடியே சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி பண்ணுறாங்க அது மாதிரி. அப்போ யாரை போய் நம்ம குறை சொல்ல முடியும்? அதான் கலியினுடைய தோஷம் அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. பாஷாண்டிகளோட அப்புறம் துஷ்டர்களோடு சேர்ந்து இந்த பிராமணர்களும் இவங்களும் பார்த்தா கெட்டு போயிடுறாங்க. கெட்டு போய் இவங்க தாண்டனா அந்த பாஷாண்டிகளோடு சேர்ந்து தர்மமாக நடக்கிறவங்கள கூட திசை மாற்றுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா பார்க்கலாம், சும்மா ஏமாத்துறதுக்கு. ஆமாம், நானே பிராமணன் தான், இந்த பாரு நான் அதெல்லாம் நம்புறேன்னா பாரு, நான் நம்ப மாட்டேன் பாரு. ஏன்னா இதெல்லாம் பொய், சும்மா கட்டுக்காது. இதெல்லாம் கிருஷ்ணன் வந்தான், ராமர் வந்தான், இதெல்லாம் யார் நம்புறது அப்படின்னு இப்படிலாம் பேசுவாங்களாம். இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் கேட்டுக்கும்போது எனக்கு அந்த இடத்த விட்டு ஒரே வட்டம் ஓடியாந்துரு. ராம அந்த காதை பொத்தின்னு வந்துடும். அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அப்படி ஆனால் அவங்க பார்த்தா சில பேர் பார்த்தா ஆன்மீகவாதிகளும் சில சாமியார்களை கடைப்பிடிச்சின்னு ஆன்மீகவாதிகள் பேசுறது இந்த புராணங்கள்லாம் பொய்ன்னு சொல்லுங்கிறாங்க. அது மாதிரியும் ஆஸ்திக வேஷம் போட்ட நாஸ்திகர்கள் இவங்களாம். ஆஸ்திக வேஷம் போட்ட நாஸ்திகர்கள். இதெல்லாம் கிடையாது. ராமர் பாலம் கட்டினாரா? அந்த கல்லுலாம் பொய், அது கல் இல்லை, அது மிதக்கிற கல் இருக்கு இல்லையா? ராமர் பாலம் போட்டது அது என்னென்னா அது ஏதோ ஒரு மூலிகையாம், ஏதோ ஒரு மூலிகை. அதெல்லாம் கல் கிடையாது, அதான் சும்மா அது பொய். நம்ம கண்ணுக்கு எதிராக பகவானே நேரில் வந்தால் கூட இவங்க பேய பிசாசம் தான் சொல்லுவாங்க போல இருக்க. உண்மையாக அந்த கல் மிதக்கிறது, ராமர் பாலம் கட்டின கல் அன்றைக்கி மிதக்குச்சு, அதில் எல்லாம் போய் நாங்கள் கடல் கடந்து போனாங்கன்னு சொல்கிறது இன்றைக்கி ப்ரூஃப் பண்ணுற அளவுக்கு அந்த ராமர் கட்டின பாலத்துலேருந்து ஒரு பகுதி, ஒரு சின்ன பாறை, அந்த கல்லை கொண்டு தண்ணியில் இன்னைக்கு கூட மிதக்க வைக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தா ஹிந்து பரிஷத் இந்த நம்ம ஆர்எஸ்எஸ்காரங்க அது என்னென்னா இங்கே ஒரு மாதாத்தில் இங்கே ஏற்பாடு பண்ணாங்க. அப்போ அந்த பாறையை கொண்டு அந்த தண்ணியில் அப்படியே மிதக்குது, நல்லா தெரியுது. எல்லாருமே தேத்தி பார்க்குறாங்க, அது மிதக்குது. அப்போ ராமர் கட்டின பாலத்தில் அதில் ஒரு பகுதி, சின்ன பகுதி, அது நிறைய இடத்துல இருக்குது, அயோத்தியில் கூட இருக்குது போனால். அப்போ அதை கூட பொய்ன்னு சொல்கிறாங்க. கண்ணுக்கு எதிராக பார்த்து கூட பொய் சொல்கிறாங்க. அது ஒரு இதுவும், அது ஏதோ ஒரு மூலிகையும் அது அப்படின்னு சொல்லி மாற்றிடுறாங்க பேச்சை. அப்போ இப்படியாப்பட்ட நாஸ்திகர்கள். ஆனால் அவங்க பார்த்தா என்னன்னா ஏதோ ஒரு வழி கடைப்பிடிக்கிறேன், அதை நான் பேரை சொல்ல விரும்பல, அந்த மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறேன், நான் சன்மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இந்த புராணம்லாம் பொய்ன்றாங்க, ராமாயணம் பொய், பாகவதம் பொய்ன்றாங்க. அப்படிப்பட்டவர்கள் என்னென்னா ஆஸ்திக வேஷம் போட்ட நாஸ்திகர்கள். அதான் சொல்லணும். இப்படிலாம் மாறிடுவாங்க. பிராமணர்களே இது மாதிரி பேசுவாங்க அவதூறாக. நம்ம சாஸ்திரங்கள்லாம் அங்கீகரிக்க மாட்டாங்க, தர்மங்கள்லாம் கெடுப்பாங்க. தர்மங்கள்லாம் இந்த தர்மத்தை கடைப்பிடிச்சா என்ன கிடைக்கும், தெய்வம் பார்த்துருக்குதா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் ஜாக்கிரதையாக, இப்படிப்பட்டவர்கள் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், விலகி போகணும். இதெல்லாம் நம்ம சாஸ்திரங்களில் அன்றைக்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது மாதிரி பாஷண்டிகள்னால் வேதத்தை அங்கீகரிக்காதவங்க, தர்மத்தை அங்கீகரிக்காதவங்க, தர்மவாதிகர்மாதி இன்றைக்கி அதர்மம் பண்ணு, உன்னத்தில் கொள்ளடிச்சு வாழு, சந்தோஷமாக இருந்துட்டு போ அப்படின்ற அளவுக்கு ஆகிடும் கலியுகத்தில் மக்கள்லாம். அப்படி தான் அப்போ வாழறாங்க எவ்வளோ பேர். பாஷண்ட ஆலாப நிரதா பாஷண்ட ஜனசங்கினா யதா த்விஜான்னா யார்? பிராமணர்களே அப்படி பண்ணுவாங்களாம். யதா த்விஜா பவிஷ்யந்தி ததா விருத்திம் கதக்களிஹி, அப்படி ஒரு பொழப்பு நடத்துவாங்களாம். எப்போ இது மாதிரி வருதோ அப்போ களி முற்றி விட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சவுனகாரி மகரிஷிகளுக்கே தெரியும். ஏன்னா சூதர் சொன்னதை வச்சு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த அளவுக்கு களி முத்தி போச்சுன்னா பிராமணர்களே அதர்மத்தை கடைப்பிடிக்கும் போது அப்போது அவர்களே பாஷாண்டிகளாக தர்மத்தை விட்டு விலகி அதர்மம் வழி போகும்போது ஆட்டோமேட்டிக் களி முத்திச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது சொல்கிறாங்க, கேள்வியாகவே கலியுகத்தில் இப்படிலாம் மக்கள் போவாங்கன்னு தெரிஞ்சுக்கினே சவுனகாதி மகரிஷி வந்து சூதருக்கு என்ன விஷயம் தெரியுமோ அத்தனையும் சவுனகாதி மகரிஷிக்கு தெரியும் கேள்வி கேட்குறதுக்கு. அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் கலியுகத்தில் இப்படிலாம் போயிடுமே, இவங்கெல்லாம் ஏன் இப்படிலாம் போகணும் இதெல்லாம் சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்ட அதர்மத்தில் போகிற இவங்கெல்லாம் கூட கரையறதுக்கு என்ன வழின்னு கேட்க போகிறாரு. அதுக்காக தான் சவுனகாதி மகரிஷிகள் இப்படி கேட்குறாங்க. பாஷண்டாலாபநிரதா பாஷண்ட ஜனசங்கினஹா யதா த்விஜா பவிஷ்யந்தி ததா விருத்திம் கதக்கலிஹி கோரே கலியுகி. கோரமான கலியுகம் நடக்கிறது இப்போ. கோரே கலியுகே பிரம்மன்னு ஜனானாம் பாபகர்மினாம் மனசுத்தி விஹீனானாம் நிஷ்கிருதிஷ்ச கதம் பவேத்து. ஞான பெருந்தகையே, கொடுமையான கலியுகத்தில் பாவச் செயல்களை செய்யும் மக்களுக்கு உள்ள தூய்மை இல்லாமல் போகும். மனசு சுத்தமாகவே இருக்காது. நிறைய கோயில்களாக சுற்றுவாங்க, நாம சொல்லுவாங்க, லக்கியத்தனம் பண்ண எல்லாம் பண்ண, மனசில் பார்த்தா என்னென்னா மகாத்வேஷம். அவனை பார்த்தா எனக்கு பிடிக்காது, இவனை பார்த்தா எனக்கு பிடிக்காது. ஆமாம், அவங்க வந்து பக்தர்களுக்குள்ளே ஒருத்தர் கலகம் பண்ணிக்கிறாங்க, குறை சொல்லிக்கிறாங்க. ஏன்னா மன சுத்தம் இல்லை. இதெல்லாம் கலியினுடைய தோஷம் என்று சொல்லப்படுகிறது. அதனால் மனசு சுத்தம் இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்டவர்கள் முக்தி அவங்களாம் கூட முக்தி அடைய என்ன வழி அப்படின்னு கேட்குறாரு சவுனகாதி மகரிஷிகள். மனசுத்தி விஹீனானம், மனசு சுத்தம் இருக்காத உள்ளத்தில் என்னதான். ஆனால் ஜனானம் பாபகர்மினான், பாப செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. மக்கள்லாம் வந்து தெரிஞ்சே பாவம், இது பாவம் ஏன்பா. ஒரு வேலையில் இருக்கிறேன்னா அந்த வேலையை நீடிச்சிருக்கேன்னா பொய் சொன்னால் தான் வேலையாகும். பொய் சொல்லணுன்னா அப்படி கொஞ்சம் கவனமாக நடந்தால் தான் வேலைக்கு ஆகும். கொஞ்சம் திருமல் வேலை பண்ணால் தான் நான் அந்த வேலையில் நிலைக்க முடியும். நான் நேர்மையாக இருக்கேன்னா எல்லாரையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். எல்லாரும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நான் அந்த வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே மனமறிந்து இதே நம்ம கேள்விப்படுறோம். அப்படின்னா அப்போ பாபத்தை செய்து தான் அப்படி வழுத்து பழுப்பு நடத்தணுமா? அப்படிலாம் ஜீவிக்கிறாங்களே. ஆனால் ஆஃபீஸில் உத்தியோகம் பண்ணுறேன், நல்ல ஒரு ஃபேக்ட்ரியில் உத்தியோகம் பண்ணுறேன்னு தான் சொல்கிறாங்க. எல்லாம் பெரிய பெரிய வேலைகள்லாம் செய்கிறாங்க, எல்லா ஆஃபீஸ்லேயும் நல்லா அக்கௌண்ட்ஸ்லாம் பார்க்குறேன், எல்லாம் பண்ணுறோன்னா. ஆனால் எவ்வளோ தில்லுமுள்ளு வேலை பண்ணி தான் பழுப்பு நடக்குது அப்படின்னும் போது எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது, யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் அப்படிப்பட்ட பாபத்தை செய்யக்கூட அஞ்ச மாட்டாங்களாம். ஜனானாம் பாபகர்மினாம். அப்படிப்பட்ட கோரமான கலியுகம் நடக்கிறது. மனசில் சுத்தம் இருக்காது. மனசுத்தி விஹீனானாம் நிஷ்கிருதிஷ்ச கதம் பவேத்து. அவரெல்லாம் கரையறதுக்கு என்ன வழி அப்படின்னு சவுனகாதி மகரிஷிகள் இப்படிலாம் நடந்து கொள்வார்களே கலியுகத்தில் மக்கள், இவரெல்லாம் கரையற என்ன வழின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சவுனகாதி மகரிஷிகள் கேட்குறாங்க சூதர இடத்துல. யதா துஷ்யதி தேவேஷு, அறநெறியாளர்கள் தலையாவது எல்லாம் அறிந்தவரே, சூதமா முனிவரே, தேவர்களுக்கெல்லாம் தலைவன், தேவதேவன், ஜெகத்குரு என்றெல்லாம் போற்றப்படும் பரம்பொருள் ராமன் எந்த கர்மாவினால் அல்லது எந்த நெறியை கடைபிடிப்பதால் மனம் மகிழுமோ அந்த வழியை எங்களுக்கு கூறுங்கள். யதா துஷ்யதி தேவேஷு தேவதேவோ ஜெகத்குரு ததேவ வதஸ்வ சர்வஜ்ஞ சூத தர்ம பிரதாம்பர. பகவான் எதனால் சந்தோஷம் அடைவானோ, எதனால் பகவான் அடைய முடியுமோ அந்த வழியை எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்குறேன். கேட்குறாங்களா? முனிவர்களில் தலை சிறந்த சூதரே, இப்போது நாங்கள் கேட்ட விஷயங்களுக்கெல்லாம் முழுமையாக பதில் சொல்லுங்கள். சூத முனிவரே, தங்கள் சொல்ல முதத்தை கேட்பதில் யாருக்கு தான் மன நிறைவு ஏற்படாது? எல்லோருக்கும் ஆனந்தம் உண்டாகுமே. நீங்கள் சொல்கிற அமிர்தம் போல் உங்கள் வாக்கு கேட்கறதுக்கு ஆசைப்பட்றோம் அப்படின்னு பணிவோடு கேட்குறாங்க. அதிகாரமாக கேட்கல, பணிவோடு. இப்போ நான் கேட்டுக்கலாம், நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படிலாம் கிடையாது. பணிவோடு கேட்குறோம் சுவாமி, உங்களுக்கு அமிர்தமான வார்த்தைகளை கேட்கணும் எங்களுக்கு ஆசையாக இருக்குது. இதுக்கு விமோசனம் சொல்லுங்க சுவாமி. மக்கள்லாம் கரையறதுக்கு அதர்மத்தில் தான் இருப்பாங்க மக்கள்லாம், ஆனால் அவர்களும் கரையறணும் அப்படின்ற ஒரு கருணையினால் கேட்குறாங்க பாருங்கள். அதர்மத்தில் இருக்கான், எப்படியாவது பாஷண்டிகளாக இருக்கான், பிராமண குலத்தில் பிறந்து இது மாதிரி பாஷண்டியாக இருக்கான், எப்படியா கெட்டு போகிறான் போ, எப்படியாவது நரகத்துக்கு போய் போகிறான் போ, அவன் பகவான் அடையணும், அவன் மோட்சத்தை அடையணும் அப்படின்ட்டு விட்டுடாமல் இந்த பெண்கள்லாம் இப்படி போல் அசுத்தமாக நடந்துக்கிறாங்க, இது போல் கேவலமாக நடந்துக்கிறாங்க, கணவனை விட்டு அந்நிய ஆடவனோட இது போல் இருக்காங்க, இது மாதிரி தவறான நடத்தையுடையவர்களாக இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஒரு சுத்தபத்தம் இல்லை, ஒரு ஆச்சார அனுஷ்டானம் இல்லாமல் இருக்கிறாங்க, சுத்தம் இல்லாமல் இருக்காங்க. ஸ்திரீகள்லாம் ஆண்கள் பார்த்தா பொய் சொல்கிறவங்களாக இருப்பாங்க, மகா பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க, இப்படிலாம் கோரமாக நடந்து கொள்பவர்களாக இருப்பாங்க, தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க, மன சுத்தம் இல்லாமல் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து எப்படியாவது போனால் போட்டோம் அப்படின்னு மகான்கள் நினைக்க மாட்டாங்களாம். எப்படியாவது போனால் போட்டோம், எங்கன்னா நரகத்திலாம் போட்டோம், எங்கன்னா போட்டோமே,
அவன் கெட்டு குட்டி சவராக போட்டுமே அப்படின்னு நினைக்க மாட்டாங்களாம். அவரெல்லாம் கூட கரையேறி அவரெல்லாம் கூட பகவான் அடையணுமா. அந்த பரந்த மனநோக்கத்தோட அவர்களும் ஒழிய வேண்டும், அவர்களும் கரையேற வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோட சுவாமி அது அவரெல்லாம் கூட கரையேறதுக்கு என்ன வழி அப்படின்னு சூதரிடத்துல சௌனகாதி மகர்ஷிகள் கேட்குறாங்க. எந்த ஒரு பரந்த மனநோக்கம், தாங்கள் மட்டும் கரையேறினா போதாதா? சௌனகாதி மகர்ஷிகள் தர்மம் தெரியும், எந்த தர்மத்தை கடைபிடிச்சாங்க, ஆனால் தாங்கள் மட்டும் கரையேறணும்னு நினைக்கல. இத்தனை பேரும் இவ்வளோ உலகத்தில் இருக்கிற ஒரு ஜீவன் கூட நரகத்துக்கு போகக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, எல்லாரும் மோட்சத்துக்கு வரணும், பகவான் அடையணும் அப்படின்ற பரந்த மன நோக்கத்தோட சௌனகாதி மகர்ஷிகள் சூதரை கேட்குறாங்க. எல்லாரும் அதெல்லாம் சொல்கிறார். வதசூத முனிஸ்ரேஷ்ட சர்வமேத அசேஷத கஸ்யனோ ஜாயதே துஷ்டி சூதத்வத் வசனாமிர்தாத்து. உங்கள் அமிர்த வசனத்தை கேட்க ஆசைப்படுறோம், சொல்லுங்கன்னு பதில் கேட்குறாங்க. சூதர் சொல்ல ஆரம்பிக்கிறார். சூதர் கூறுகிறார், முனிவர்களே, நீங்கள் எல்லோரும் எதை கேட்க விரும்புகிறீர்களோ அதை உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு என்ன விமோசனம் சொன்னால், ராமாயணம் என்ற ஒரு பேரிலக்கியம் இருக்கிறது. மகாத்மாவான நாரதரால் சனத்குமாருக்கு சொல்லப்பட்டது. அது எல்லா வேத பொருள்களையும், வேதத்தில் உள்ள தர்மங்களை எல்லாம் உட்கிடையாக கொண்டது. எல்லா பாவங்களையும் அழிக்கக்கூடியது. துன்பம், நம்மளுக்கு துக்கத்தை தரக்கூடிய கோள்கள், அதாவது நல்ல கிரக தோஷங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நெருங்க விடாமல் விலகி போக செய்யக்கூடியது. கிரகங்களின் தொல்லைகளிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியது. அப்படிப்பட்டது இந்த ராமாயணம் அப்படின்னு ஒரு காவியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சூதவாச்சன் சுணுத்வம் ரிஷய சர்வே எதிஷ்டம்போ வதாம் யகம் கீதம் சனத்குமாராய நாரதேன மகாத்மனா ராமாயணம் மகாகாவியம் சர்வவேதேஷு சம்மதம் சர்வபாபு பிரசமனம் துஷ்டகிரக நிவாரணம். சர்வ வேதங்களுக்கு சமமானது அந்த ராமாயணம். வேதத்தில் சொல்ல அத்தனை தர்மங்களும் ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை படித்தாலே புண்ணியம். அது சர்வ பாவத்தையும் போகக்கூடிய சர்வபாவ பிரணாசனம், துஷ்ட கிரக நிவாரணம். கிரக கோள்களால் பாதிக்கப்பட்டவர்கள், துஷ்ட சனியினால் செவ்வாய் கிரகங்களால் பாதிக்கப்பட்டவர்கள், அந்த துஷ்ட கிரகங்களால் பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த தோஷங்கள்லாம் நிவாரணம் பண்ணிடுமா அந்த ராமாயணம் பாராயணம் பண்ணாவே, ராமாயணம் கேட்டாலே அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ராமாயணம் என்னென்னா துஸ்வப்ன நாசனம் தன்யம் புக்தி முக்தி பலப்பிரதம் ராமச்சந்திர கதோபேதம் சர்வ கல்யாண சித்திதம். இந்த ராமாயணம் தீய கெட்ட கனவுகளை எல்லாம் ஒழிக்க வல்லது. துஸ்வப்னம்லாம் நம்மளுக்கு போகக்கூடியது. அதே சமயத்தில் துஸ்வப்னன்றது எதிரான தூக்கத்தில் காணக்கூடிய கனவு தான் துஸ்வப்னம் நினச்சின்னு இருக்கோம். இந்த சம்சாரமே துஸ்வப்ன வாழ்க்கை தான், கெட்ட ஸ்வப்னம். இது ஸ்வப்ன வாழ்க்கை தானே இந்த வாழ்க்கையே. இதில் என்னென்னா அடிப்படுற மாதிரி, உதப்படுற மாதிரி, நம்ம அவமானப்படுற மாதிரி, கஷ்டப்படுற மாதிரி, கொஞ்ச நேரம் சந்தோஷம் அனுபவிக்கிற மாதிரி, இதெல்லாம் கனவு தானே. அந்த சந்தோஷம் நீடிச்சு இல்லையே, அடுத்த நிமிஷம் மறைஞ்சு போதே. எப்படி கனவுல மறைஞ்சு போதே அது மாதிரி மறைஞ்சு போதே. அதே மாதிரி துக்கங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்குது, அடுத்த நிமிஷம் பார்த்தா அந்த துக்கங்கள் இருந்த இடம் தெரியாமல் போயிடுது. அப்போ கனவுல நம்ம அனுபவிக்கிறக்கூடிய சௌக்கியங்கள் போல தான், துன்பங்கள் போல தான் இந்த வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிறோம். சின்ன வயசில் எவ்வளோ துன்பங்கள் பட்டிருப்போம், அதெல்லாம் இன்றைக்கி ஞாபகத்தில் கூட இல்லை. எப்படி கனவுள் கண்டது தூங்கி எழுந்த உடனே அதை பெருசாக மதிக்க மாட்டானோ, அது மாதிரி நம்ம கனவு வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கிறோம். நம்ம அனுபவித்த சுகதுக்கங்கள் என்ற அனுபவங்கள் கொஞ்சம் கூட ஞாபகத்தில் இல்லாமல் இருக்குது பற்றியா. அதான் துஸ்வப்னம், கெட்ட ஸ்வப்னம். இது நல்ல சொப்னம் கிடையாது. நல்ல சொப்னம்னா சௌக்கியம் நிரந்தரமாக இருக்கணும். சௌக்கியம் நிரந்தரமாக இல்லையே. அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஸ்வப்ன வாழ்க்கை தான். அதுவும் கெட்ட ஸ்வப்னங்கள். இந்த துஸ்வப்னம் நாசமாயிடுமா. இந்த சொப்ன வாழ்க்கை போய் நிஜமான வாழ்க்கை, பகவத் அனுக்கிரகம், பகவான் திருவடியில் இருக்கக்கூடிய, பகவான் திருவடியில் சேவை செய்யக்கூடிய உத்தமமான வாழ்க்கை கிடைக்கும் இந்த ராமாயணம் படித்தா அப்படின்னு சொல்லப்படுகிறது. துஸ்வப்ன நாசனம், அது மட்டும் இல்லை தன்யம். இந்த யுகலோகத்துக்கு அத்தியாவசிய தேவைக்கான தனங்கள் எல்லாமே பகவான் கொடுத்துருவானா. தன்யம், புக்தி முக்தி பலப்பிரதம், இகலோக சௌக்கியங்கள், பரலோக சௌக்கியமான மோட்சம், ரெண்டுத்தினுடைய பலனையும் கொடுத்து விடக்கூடியதான் ராமாயணம். ராமச்சந்திர கதோபேதம் சர்வ கல்யாண சித்திதம். அப்படிப்பட்ட கெட்ட சொப்னங்களை போக்கக்கூடியவர், பெருமை தரக்கூடியது, இந்த உலக இன்பங்களையும் பின்னர் மோட்சத்தையும் அளிக்கக்கூடியது. அந்த காவியத்தில் ஸ்ரீ ராமபிரபுனுடைய வரலாறு விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. அந்த காவியத்தை படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் எல்லா நலன்களையும் நிச்சயமாக கொடுக்கக்கூடியது. சர்வ கல்யாண சித்திதம், எல்லா நலன்களையும் எல்லா நலன்களையும் வாரி தரக்கூடியதான் இந்த ராமாயணம் பாராயணம் பண்ணால். அவ்வளோ விசேஷம். ராமாயணம்ன்ற இந்த இதிகாசம் தர்ம அர்த்த காமம் மோட்சம் என்பதான 4 புருஷார்த்தங்களுக்கும்
அதான் அறம் பொருள் இன்பம் வீடு 4 வித புருஷார்த்தங்களுக்கும் அடிப்படை காரணமாக அமைந்து 4 வித புருஷார்த்தங்களும் கொடுக்கக்கூடியதான் ராமாயணம். அதுக்கு காரணமாக ராமாயணம் அமையும். மகத்தான பலன்களை அளிக்கக்கூடியது. இதற்கு முன்னர் வெளியிடப்படாத இந்த சரித்திரம் புண்ணியமான பலனை கொடுக்கக்கூடியதாகியால் மிகவும் கவனத்துடன் கேளுங்கள். அப்போ ஆரம்பத்தில் ஏன்னா ஸ்காந்த புராணத்தில் மற்ற இப்போ விஷயங்கள்லாம் சொல்லி வராரு. அப்புறமா தான் இந்த ராமாயணத்துடைய பெருமையை சொல்ல போகிறாரு. இப்போது இதுக்கு முன்னாடி சொல்லாத இந்த விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன். ராமாயணம் அவ்வளோ விசேஷமானது, விசேஷமான பலனை கொடுக்கக்கூடியதாகியால் ரொம்ப கவனத்தோடு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார். தர்மார்த்த காம மோக்ஷானம் ஹேதுபூதம் மகாபலம் அபூர்வம் புண்ணிய பலதம் சுணுத்வம் சுசமாஹிதாக. மனசை ஒருமுகப்பட்டு கேட்கணுமா? உபபாதங்கள் மகாபாதகங்கள் என்று கூறப்படும் எல்லா விதமான பாவங்களையும் செய்தவனாக இருந்தால் கூட வால்மீகி முனிவரால் இயற்றப்பட்ட இந்த நாரத முனிவர் வால்மீகிக்கு சொல்லியிருக்கிறார் இந்த ராமாயணத்தை. நாரத முனிவரால் கூறப்பட்ட இந்த தெய்வீகமான இந்த காவியத்தை கேட்பதாலேயே பாவங்கள் நீங்க பெற்று பரிசுத்தனாகிறான். மகாபாதக யுக்தோவா சர்வபாதகி ஸ்ருத்வைதத்து ஆர்ஷம் திவ்யம் ஹி காவியம் ஸ்ருத்திம் அவாப்னுயாத்து. உலக நன்மையில் ஊக்கமுடைய சான்றோர்கள் பரந்த மன நோக்கத்தோட உலகத்தில் மக்கள்லாம் கரையேறணும் அப்படின்னு பிறருக்காக உழைக்கின்ற அந்த மகாத்மாக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ராமாயணத்தில் கூறப்பட்ட நன்னெறிகளை பின்பற்றி நடப்பவர்களே ஆனால் அவர்களே இந்த உலகில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்தவர் ஆவார்கள். ராமாயணத்தில் சொல்கிற மாதிரி தர்மத்தை நம்ம கடைப்பிடிச்சோம்னா இந்த உலகத்தில் நீ செய்ய வேண்டியது வேறு எதுவுமே கிடையாது, எல்லாம் செய்து முடித்தாச்சு ஆவார்கள். அவர்களே எல்லா சாஸ்திரங்களிலும் எல்லா அறநூல்களிலும் வல்லவர் ஆவார்கள். அவர்கள் தான் எல்லா தர்மங்களும் தெரிஞ்சவர்கள் ஆகிடுவாங்களாம். ராமாயணேன வர்த்தந்தே சுதராம் ஏ ஜகத்திதாக சயேவ கிருதகத்தியாச்ச சர்வ சாஸ்திரார்த்த கௌவிதாக. ராமாயணம் மட்டும் படித்தாலே எல்லா சாஸ்திரத்தையும் எல்லா சாஸ்திரங்களும் படித்தா என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சிக்க முடியுமா ராமாயணத்தினாலே. ராமாயணத்தில் அவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்தனோத்தமர்களே தர்ம அர்த்த காம மோட்சங்களுக்கு சாதனமான திருப்பி சொல்லிட்டு பாரு. அப்படின்னா நான் 4 வித புருஷார்த்தங்களும் கொடுத்துடும் ராமாயணம்னு அர்த்தம். தர்ம அர்த்த காம மோட்சங்களுக்கு சாதனமான ராமாயணம் என்பது மேன்மையான அமிர்தம் போன்றது. அதனால் எப்போதும் மிகவும் பக்தியுடன் கேட்கப்பட வேண்டியதாகும். பக்தியோடு கேட்கணுமா ராமாயணம். தர்ம அர்த்த காம மோக்ஷானாம் சாதனம் சத் விஜோத்தமாக ஸ்ரோதவ்யம் ச சதா பக்தியா ராமாயண பராமிருதம். உயர்ந்த அமிர்தமாயது. எவனுடைய முற்பிறவிகளில் செய்யப்பட்ட பாவங்கள் முற்றிலுமாக அழிந்து போய் விட்டதோ, எவனுடைய மனம் தூய்மையாகி விட்டதோ அவனுக்கு ராமாயணத்தின் பால் மிகுந்த பற்றுதல் ஏற்படுகிறது என்பது நிச்சயம். ராமாயணத்தில் ஏதோ ராமாயணம் கதை சொல்கிறாங்க அப்படின்னு அலட்சிய புத்தி இல்லாமல், ராமாயணமா என்ன ஒரு பாக்கியம், ராமரை பற்றி சீதையை பற்றி ஆஞ்சநேயரை பற்றி சுக்கரியை பற்றி ஆஹா தசரத கௌசல்யை பற்றிலாம் பேச போகிறாங்களா, என்ன பாக்கியம் அப்படின்னு ஆவலோடு இருக்கணுமா. அப்படி பக்தியோடு, அந்த பக்தி எதனால் வரும்னா அவனுடைய பாவங்கள்லாம், எவனுக்கு பாவங்கள் முற்பிறவிகளில் செய்த பாவங்கள்லாம் போயிட்டதோ, எவன் மனசு சுத்தமாக இருக்கோ அந்த மனசில் தான் ராமாயணத்தில் ஆர்வம் பிச்சுட்டு வருமா. இல்லைன்னா ராம பக்தியே வராது, ராமநாம சொல்கிறதுக்கே அவன் வாக்கில் வராது. அப்படின்னும் போது அவன் எங்கே ராமாயணத்தில் பக்தி ஏற்படும். அதனால் யாருடைய முன்பிறவிகளில் செய்யப்பட்ட பாவங்கள் முற்றிலுமாக அழிந்து போயிட்டதோ, எவனுடைய மனசு தூய்மையாகி விட்டதோ அவனுக்கு ராமாயணத்தின் பால் மிகுந்த பற்று ஏற்படுகிறது, அதிகமான ஆவல் ஏற்படுமா. அப்படி சொல்லப்பட்டிருக்கு 25ஆவது ஸ்லோகத்தில். புரார்ஜிதானி பாபானி நாசமாயாந்தி யஸ்யவை ராமாயணே மகாபிரீதிஸ் தஸ்யவை பவதித்ருவம். பாவத்தின் பிடியில் சிக்கி கொண்டிருப்பவன் ராமாயணம் என்னும் இந்த மிகவும் புனிதமான காவியம் சொல்லப்படும் போது அதை கேட்காமல் மனத்தை வேறிடம் செலுத்தி இழிவான வார்த்தையாடலில் உள்ளத்தை செலுத்துகிறான். இது நடந்த விஷயம். நம்ம ராமாயணம் ஒரு இடத்துல உபன்யாசம் பண்ணியிருக்கேன், பக்கத்தில் பார்த்தா பேசினே இருக்காங்க அவன் பாட்டுக்கு, எதிர உக்காந்துனே. நான் அந்த சத்தத்தை கவனிப்பேன்னா, இல்லாட்டி ராமாயணம் சொல்லுவேன்னா அவங்க பாட்டுக்கு வேறு உடைய இல்லை. ஏன்னா அவ்வளோ பாவங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த பாவம் பண்ணியிருக்கிறதுனால தான் ராமாயண விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் வேறு ஏதோ ராமாயணத்துக்கு சும்மா டைம் பாஸுக்கு ராமாயணம் கேட்குறோம் அப்படின்னு மாதிரி வந்து கேட்டுட்டு அவங்க பாட்டுக்குனா உலக விஷயங்கள் அவங்களுக்கு எதில் ருச்சி இருக்குதோ அந்த பௌதிக விஷயங்களை பேசின்னு இருப்பாங்க, குடும்ப விஷயங்களை. அங்கே ராமாயணத்தில் வந்துமா பேசணும். அந்த கொஞ்ச நேரம் கதை கேட்குற நேரமாவது வாய முடியும் சும்மா இருக்கலாம், இல்லை கதை கேட்கலாம்ல, கேட்க மாட்டாங்க.
அது மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பாவம் பண்ணியிருக்காங்களா அவங்க சொல்கிறாங்க. பாபத்தின் பிடியில் சிக்கி கொண்டிருப்பான் அவன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ராமாயணே வர்த்தமானே பாப பாஷேன யந்திரிதா. பாப பாஷேன யந்திரனா பாபத்தினுடைய பாசத்தில் கயிறுனால் கட்டப்பட்டு இருக்கிறான். அதனால தான் அவனுக்கு வந்து நான் ராமாயணத்தில் மனசு செலுத்தாமல் வேறு ஏதோ வாய்க்கு வந்தது பேசின்னு இருப்பான். அதை சொல்ல பாப பாசேன யந்திரிதா அனாத்ருத்திய அசத்காதா. கெட்ட கதைகளை, தேவையில்லாத கதைகளை பேசின்னு இருப்பான். அசத்காதா ஆசக்த புத்தி பிரவர்த்ததே அப்படின்றார். அப்படிப்பட்ட அது கேட்காம மனசை வேறு இடத்துல செலுத்தி இழிவான வார்த்தையாடுகள், தேவையில்லாத உயர்ந்த விஷயம் ராமாயணத்தை விட்டு அற்ப விஷயங்களை பற்றி பேசின்னு இருப்பான். அவன் அதில் மனசை செலுத்துகிறான். அந்த வார்த்தையாடுகளில் இழிவான வார்த்தையாடுகளில் உள்ளத்தை செலுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ராமாயணம் நாம பரம் து காவியம் சுபுண்யதம் வை ஸ்ருணுதத் விஜேந்திராக யஸ்மின் ஸ்ருதே ஜென்ம ஜராதிநாசோ பவத்யதோஷ நரோ அச்சுதஸ்யாத்து. அந்த முறையிலே நீங்கள் எல்லோரும், யார் சூதர் சொல்கிறார்கள் எல்லாத்தையும், நீங்கள் எல்லோரும் மிகவும் புண்ணியத்தை தளிக்கக்கூடிய ராமாயணம் என்ற உயர்ந்த காவியத்தை கேட்பீர்களாக. அதை கேட்பதாலேயே ஒரு மனுஷன் மீண்டும் மறுபிறப்பு இருக்காது. பிறப்பில்லைனாவே நம்மளுக்கு முதுமை இருக்காது. பிறப்பில்லைனாவே உனக்கு இறப்பு இருக்காது. மீண்டும் மறுபிறப்பு இல்லாத மோட்சத்தை அளிக்கக்கூடியது. அந்த பயம் உனக்கு இருக்காது. பிறந்ததுனால தானே ஐயோ செத்துரு போகிறோமோன்னு நோய்க்கு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்ற பயம் இருக்கு இல்லையா, மரண பயம் இருக்கு இல்லையா, அந்த பயம்லாம் போயிடுமா. அப்போ சொல்கிறார், ஜென்ம ஜராதிநாசோ பவத்யதோஷ நரோ அச்சுதஸ்யாத்து யஸ்மின் ஸ்ருதே ஜென்ம ஜராதிநாசோ பவத்யதோஷ நரோச்சுதஸ்யாத்து. சொல்கிறார், பிறப்பு முதுமை இறப்பு பற்றி அச்சம் போகுமா. அந்த மனுஷன் வந்து மாசற்ற மனம் உடையவனாகிறான். மனசு சுத்தமாகிடுதான், அவன் தெளிவாக இருக்கிறானா. ஏன்னா அந்த மனிதன் அச்சுதன் வடிவனாகிறான், பகவத் ஸ்வரூபமாகவே மாறிடுவானா ராமாயணம் கேட்டா. நரோ அச்சுதஸ்யாத்து, அந்த நரன் தான் மனுஷனாக இருந்தாலும் அவன் அச்சுத ஸ்வரூபனா ராமமயமாக மாறிடுவானா ராமாயணம் கேட்டா. அப்படி சொல்லப்படுகிறது. ராமருக்கு பயம் இருக்குமா, அது மாதிரி நம்ம பயமற்ற நிலையை அடைஞ்சிடுவோம். அப்படி சொல்லப்பட்டிருக்கு. 28 மிகவும் மேன்மையுடையது வரம், அது பிறர்க்கரிய பேற்றினை அருள்வது. வரேண்யம் வரம் வரேண்யம் வரதம் து காவியம் சந்தாரியத்யாச சர்வலோகம் சங்கல்பிதார்த்த பிரதமாதி காவியம் ஸ்ருத்வாச்ச ராமஸ்ய பதம் பிரயாதி. என்ன சொல்லியிருக்குன்னா, மிகவும் மேன்மையுடையது இது, வரம் வரேண்யம்னு சொல்கிறார். வரங்களை அள்ளித்தரக்கூடியதான், பிறர்க்கரிய பேற்றை அதாவது வரங்களை அள்ளித்தரக்கூடியதான். அடியார் விரும்பி கேட்கும் வரங்களை அருள்வதுமான இந்த காவியம் அந்த அளவுக்கு உயர்ந்ததாகிய இந்த காவியம். வரம் வரேண்யம் வரதம் து காவியம். வரதம்னா வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காவியமா, எதை கேட்டாலும் கொடுக்குறோமா ராமாயணம், கற்பவருஷம் போல. அடியார் விரும்பி கேட்கும் வரங்களை அருள்வதுமான இந்த காவியம் எல்லா மக்களையும் சம்சார கடலை எளிதாக கடக்கச் செய்கிறது. சந்தாரியத்யாசுச்ச சர்வலோகம். சந்தாரியத்துனா தாரண கரை அப்படி கரையை அடைய இந்த சம்சார சாகரத்தை கடக்கும்படி செய்திடுமா, எல்லா கஷ்டங்களிலிருந்து கரையேற்றி விட்டுடுமா அந்த ராமாயணம். அடியாருடைய உள்ள கிடைக்கைகளை பூர்த்தி செய்யும். எந்த பக்தர்கள் என்னென்ன ஆசைப்படுறாங்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதான் அந்த ராமாயணம். திருப்பி 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 சொல்கிறாங்க பாருங்க, தர்மார்த்தம் காமம் கோஷம் கிடைக்குமா, ஆசைப்பட்டது நிறைவேறுமா, அது மாதிரி நம்மளுக்கு மனசெல்லாம் நிம்மதியாக கிடைச்சிடுமா, சந்தோஷம் கிடைச்சிடுமா, ஆனந்தம் உண்டாயிடுமா, இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. இதை படித்தாலே போதும், அவன் தர்மத்தில் தான் இருப்பான், தர்மத்தை கடைப்பிடிப்பான் ஆட்டோமேட்டிக்காக. அவன் எப்படியாப்பட்ட அதர்மத்தில் இருந்தாலும் அது ஆணோ பெண்ணோ கண்டிப்பாக அந்த அதர்மத்தை விட்டுட்டு தர்ம வழியில் நடப்பாங்க. எப்படி அகல்ய சாப மோஷனம் அடைந்த ராமர் வழியில் அம்மா ராம நாமத்தை ஜெபிச்சுனே அவர் நல்வழியில் போனாலோ, எப்படியாப்பட்ட மாரிசன் நல்வழி திரும்ப, எப்படிப்பட்ட வால்மீகிலாம் இந்த ராமாயண கதையினாலே ராமநாமத்தினாலே பரிசுத்தமானார்களோ, அது மாதிரி ராமநாமத்தினால் இந்த ராமாயண காவியத்தினால அந்தளவுக்கு பரிசுத்தமாக வரலாம், எல்லா நன்மைகளையும் அடைவாரலாம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அவன் உள்ள கிடைக்கையை பூர்த்தி செய்யும் இந்த காவியத்தை கேட்பவன் ராமபுரானுடைய தனிப்பெரும் உலகையே சென்றடைகிறான், பகவானுடைய உலகம் வைகுண்டத்தை அடைகிறானான்.
சங்கல்பிதார்த்த பிரதமாதி காவியம். அவன் சங்கல்பனா நிறைவேறமா. சுத்வாச்ச ராமஸ்ய பதம் பிரயாதி, ராமனுடைய பதத்தை அடைகின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்மேஷ விஷ்மாக்கிய சரீரபேதர் விஸ்வம் சுஜத்தியத்திச்ச பாதியஸ்ச தமாதிதேவம் பரமம் வரேண்யம் ஆதாய சேதஸ் உபயாதி முக்திம். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்ற பெயர்களுடன் வெவ்வேறு உருவமேற்று உலகங்களை படைத்து காத்து அழிப்பவனும் முழுமுதற் கடவுளும் மிகுந்த மகிமை பொருந்தியவனும் விரும்பத்தக்கவனுமான அந்த பரம்பொருளை, அதாவது ராமனை தன் மனத்தில் நிலைநிறுத்தி இடைவிடாது பக்தி செலுத்துபவன் மோட்சத்தை அடைகிறான். அதான் யோ நாம ஜாத்தியாதி விகல்பஹீனஹ பராவராணம் பரம பரஸ்யாத் வேதாந்த வேத்தியா ஸ்வருச்ச பரப்பிரகாஷ ச வீக்ஷிதே சர்வ புராண வேதஹி. எவன் பெயர், தொழில் என்ற வேற்றுமைகள் அற்றவனோ, காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டவனோ, மகோன்னதமான நிலையில் உள்ளவனோ, வேதாந்த சாஸ்திரங்களை ஊன்றி படிப்பதால் வேதாந்த சாஸ்திரங்களை ஊன்றி படிப்பதால் அறியத்தக்கவனோ, தன் இயல்பான ஒளியினால் பிரகாசிப்பவனோ, அவன் எல்லா புராண வேதங்களை கற்றவர்களால் கண்களால் காணத்தக்கவன். அந்த பரவஸ்து தான் ராமன். ராமாயணத்தை பக்தி சிரத்தையுடன் படிப்பதால் பரமாத்ம தர்சனம் கிடைக்குமா. ராமாயணத்தை படித்தாலே பகவான் பிரத்யட்சமாயிடுவானா. அப்போ வேதாந்த வேத்தியா ஸ்வருச்சா பிரகாஷா ச வீக்ஷிதே சர்வ புராண வேதி. அப்போது சாஸ்திரங்கள்லாம் படித்தவர்கள் எந்த பகவானை தரிசனம் பண்ணுவாங்களோ, இது ராமாயணம் படிக்கிறதுனாலே அந்த தர்சனம், ராம தர்சனம், சீதாராமனோட பகவான் காட்சியளிப்பானான். அவனுக்கு அவ்வளோ விசேஷம் இந்த ராமாயணம். பரமாத்ம தர்சனத்தையே பெற்றுத்தரக்கூடியது ராமாயணம். அந்தனத்தவர்களே, கார்த்திகை மாதம் மாசி சித்திரை மாத சுக்லபட்சத்தில், அதாவது பிரதமை முதல் 9 நாட்களுக்கு அமுத கதையாகிய ராமாயணத்தை கேட்க வேண்டும். ஊர்ஜே மாகே சிதே பக்ஷே சைத்ரேச்ச த்விஜசப்தமாக நவாஹ்னா கலு சோதவ்யம் ராமாயண கதாமிருதம். நவாகம் சொல்கிறோம் இல்லையா, ராமாயண நவாகம். 9 நாட்கள் ராமாயண கதையை கேட்கணும். அதனால் உயர்ந்த பலன் அடைகிறான். 32வது ஸ்லோகம். இவ்வாறாக சமஸ்த மங்களங்களையும் கொடுக்க வல்ல ஸ்ரீ ராமபிரபுவின் வரலாற்றை செவிமடுப்பவன், அதாவது யார் கேட்குறாங்களோ, அவன் இவ்வுலகிலும் அந்த பர உலகிலும் தான் விரும்பிய உயர் நோக்கங்களை எல்லாம் அடைகிறான். சொர்க்கலோக சௌக்கியத்தை கூட அடைகிறானான். சொர்க்கலோகம் பிரம்மலோக சௌக்கியம் வரைக்கும் எல்லாத்தையும், இந்த உலக சௌக்கியங்களையும் பிரம்மலோக சௌக்கியத்தையும் அடைகிறான். அதுக்கு மேலே வைகுண்ட சௌக்கியத்தையும் அவனால் அனுபவிக்க முடியும் இந்த ராமாயணத்தை பெறதுனால், படிக்கிறதுனாலே அப்படின்னு சொல்லப்படுது. திருப்பி திருப்பி அதை சொல்கிறார். இத்தியேவம் சுனியாத்தியஸ்து ஸ்ரீ ராமச்சரிதம் சுபம் சர்வான் காமான் அவாப்னோதி பரத்ரா அமுத்திர சோத்தமான் திரிசப்தகுல சம்யுக்த சர்வபாவ விரஜித பிரியாதி ராமபவனம் எத்திர கத்வா ந சோச்சதே. இந்த முறைப்படி ராமாயணத்தை கேட்பவன் எல்லா பாவங்களிலிருந்தும் நீங்கியவனாக. அதாவது என்னன்னா, மாசி மாதம் கேட்கணுமா, சித்திரை மாத சுக்லபட்சத்தில் பிரதமை முதல் 9 நாட்களுக்கு சித்திரை மாதம் கேட்கணுமா. கார்த்திகை மாதம், மாசி மாதம், சித்திரை மாதம் கேட்கறது ரொம்ப விசேஷம்னு சொல்லப்பட்டிருக்கு ராமாயணத்தை. அப்படி இந்த முறைப்படி ராமாயணத்தை கேட்குறவன் எல்லா பாவங்களிலிருந்தும் நீங்கியவனாக தனக்கு முந்தைய 21 தலைமுறையினுடனும் ராமலோகத்தை அடைகிறான். பாருங்கள், 21 தலைமுறை இவன் ராமாயணம் கேட்கறதுனால இவனுடைய பித்திருக்கள்லாம் 21 தலைமுறை கரையறியது தான் ராமனுடைய லோகத்தை அடைகிறாங்களாம், வைகுண்டத்தை. அங்கே சோகம் என்ற பேச்சே இடமில்லை. வைகுண்டத்துக்கு போய்ட்டு அங்கே விகுண்டம், அதாவது என்னன்னா துக்கம் என்ற பேச்சுக்கே இடமில்லாத அப்படியேப்பட்ட வைகுண்டத்தை அடைகிறான். அங்கே சௌக்கியத்தை மட்டும்தான் அடைவான். மீண்டும் மறுபிறப்பு இல்லாத நிலையை அடைகிறான். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்து பயமற்ற நிலையை அடைகிறான். அப்படிப்பட்ட பலன் சொல்லப்பட்டிருக்கு. சைத்ரே மாகே கார்த்திகேச்ச சிதே பக்ஷேச்ச வாசயேத் நவாஹத்சு மகாபுண்ணியம் சோதவ்யம் ச பிரயத்னத. சித்திரை மாசி கார்த்திகை மாத சுக்லபட்சத்தில் 9 நாட்கள் பாராயணம் செய்வதுடன் மிகுந்த ஆர்வத்துடன் கதையை கேட்கணுமா. இதை பாராயணம் பண்ணால் 9 நாள் நவாக பாராயணம், மூல பாராயணம் பண்ணிட்டு கதையும் கேட்கணும். கதையும் கேட்டான்னா அவனுக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும். ராமாயணம் ஆதிகாவியம் ஸ்வர்கமோக்ஷ பிரதாயகம் தஸ்மாத் கோரே கலியுகே சர்வதர்ம பகிஷ்கிருதே நவவித் தினைஹி ஸ்ரோதவ்யம் ராமாயண கதாமிருதம்
ராமாயணம் உலகத்தில் முதலாக இயற்றப்பட்ட காவியம் இது தான். அதுக்கு முன்னாடி தர்மங்கள் வந்து உபதேசமாக தர்ம சாஸ்திரங்களாக இருந்தது, வேதங்களாக இருந்தது, பல விதமாக இருந்தது. கதை வடிவத்தில் பகவான் அவதாரம் பண்ண அந்த கதையை வெளிப்படுத்தினது முதல்ல ஆதி காவியம் எதுனா அந்த ராமாயணம் தான். ராமாயணத்தை பார்த்து தான் வியாசர் வந்து சரி நம்மளும் ஒரு இதிகாசம் எழுதலாம், துவாபரயுகத்தில் நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண அவதாரம் எடுத்து மகாபாரதம் எழுதினார். அது பிறகு புராணங்கள் எழுதினார் கதைகளை. அது ஃபஸ்ட்டு எழுதுனது யாருன்னா வால்மீகி தான். ஒரு கதை வடிவத்தில் மக்களுக்கு கொடுக்கணும் தர்மங்களை அப்படின்னு கொடுத்தது பகவான் பண்ண அவதாரத்தை வச்சு. அதனால் முதலாக ஏற்றப்பட்ட காவியம். தேவலோகத்தையும் முக்தியையும் அளிக்கக்கூடியது, சொர்க்கலோக சௌக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது ராமாயணம். மோட்சத்தை கேட்டாலும் கொடுக்கக்கூடியது. ஆகவே எல்லா வகையான தர்ம செயல்களும் நசித்து போய்விடும் பயங்கரமான இந்த கலியுகத்தில் ராமாயண கதை என்னும் அமிர்தம் 9 நாட்கள் என்ற முறைப்படி செவிகளால் கேட்கப்பட வேண்டும், பருகப்பட வேண்டும். ராமாயணம் ஆதிகாவியம் சொர்க்கமோக்ஷ சொர்க்கமோக்ஷ பிரதாயகம் தஸ்மாத் கோரே கலியுகே சர்வதர்ம பகிஷ்கிருதே நவபிர் தினைஹி ஸ்ரோதவ்யம் ராமாயண கதாமிரதம். நவபிர் தினைஹி 9 நாட்கள் முறைப்படி இந்த ராமாயணத்தை யார் காது கொடுத்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதியர்களே, பிராமணர்களே, பயங்கரமான கலியுகத்தில் ஸ்ரீராமனுடைய திருப்பெயரை அண்டியிருப்பவர்கள் எவர்களோ அவர்களே உலகில் ஆற்ற வேண்டிய கடமைகளை முற்றிலுமாக செய்து முடித்தவர்கள் ஆவார்கள். ராம 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 ராமன் பகவான் நாமத்தை மட்டும் பகவானுடைய ராமனுடைய பெயரையே, அதாவது நாமத்தை மட்டும், நாமன்றதுன்னா பெயர், அவனுடைய பெயரையே யார் உச்சரிந்தோம், உத்தமனுடைய பேரை, உத்தமன் யார் ராமன் தான். ராமனுடைய பேரை பார்த்து யார் பாடினே இருக்காங்களோ அவர்கள் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செய்து முடிச்சுட்டாங்களாம். அவர்கள் எதுவும் உலகத்தில் செய்ய வேண்டிய கடன்பட்டவனா ஆக மாட்டானான். அப்படியேப்பட்ட அவன் ஆற்ற வேண்டிய பயணிகள்லாம் செய்து முடிச்சாச்சு. அதனால் அவர்களை கலிபுருஷன் தொடர்றதே கிடையாது. கலினுடைய தோஷம் அவர்களுக்கு அதர்மத்தில் புத்தி போகாது, அதர்ம விஷயங்களை செயல்பட மாட்டாங்க. அவர்கள் தீவிரமாக ராம் பக்தியில் ஈடுபடுவாங்க. கலிபுருஷன் வந்து கலி தோஷம் அவங்களை பாதிக்காது. ஏன்னா பகவான் அவங்க கூட வாசம் பண்ணுறான் இல்லையா, பகவான் இடத்துல கலி வராது. அவர்கள் கலியின் கொடுமைகளை அனுபவிப்பதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 36 ஸ்லோகத்தில் ராமநாம பரா ஏத்து, ராமநாமத்தையே உயர்வாக கொண்டு, எப்போதான் ராம 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 ராமநாமத்தையே அவன் சொல்லின்னு இருக்கானோ, கோரே கலியுகே திஜாகா, இந்த கோரமான கலியுகத்தில் யார் சொல்கிறாங்களோ, இந்த ஏவ கிருதகிருத்தியஸ்ச ந களிர் பாததேஹிதான்னு சத்தியமான வாக்கு. அவன் எல்லா கடமைகளையும் செய்து முடிச்சுட்டான், அவனுக்கு கடமைகள் கிடையாது. அவனால் கலி தோஷம் வந்து அவனை பாதிக்க எந்த பாவங்களும் அவனை வந்து தொடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ விசேஷம் ராமநாமத்தை சொல்கிறது. ராமநாமத்தை சொன்னாலே போதுமானது. அதை சொல்லிவிட்டு ராமனுடைய குணங்களை பற்றி படித்தோம்னா ஆனந்தமாக இருக்கும். இன்னும் வெறும் மாவு சாப்பிட்றது, வெள்ளம் போட்டு மாவு சாப்பிட்ற மாதிரி, ராமனுடைய குணங்களை பற்றி பேச அப்படியே வெள்ளம் போட்டு மாவு சாப்பிட்ற மாதிரி ராமநாமத்தையும் சொல்கிறோம். நம்ம ராமரை பற்றி பேசும்போது ராமர்னு எத்தனை ராமநாமம் வந்துட்டு பாருங்க நாக்கில். ராமநாமத்தையும் சொல்கிறோம், ராமர் கதைகளையும் பேசுகிறோம். அப்போ அவருக்கு எந்த கஷ்டங்களும் வந்து பாதிக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. கதா ராமாயணஸ்யாவி நித்தியம் பவதி யத்கிருஹே தத்கிருஹம் தீர்த்த ரூபம் ஹி துஷ்டானாம் பாபநாசனம். பாருங்க, எந்த வீட்டில் நாள்தோறும் ராமாயண சொற்பொழிவு நடைபெறுகிறதோ அந்த வீடு புண்ணியக்ஷேத்திரமாகி விடுகிறது தான். புண்ணிய தீர்த்தங்கள், புண்ணியக்ஷேத்திரம் தனியாக போக வேண்டிய அவசியம் இல்லை. ராமாயண வீட்டில் பாராயணம் பண்ணினே இருந்தாலே அதுவே புண்ணிய தீர்த்தங்கள் இருப்பிடமா. ஆமாம், அவ்விடம் சென்றதும் துஷ்டருடைய பாவங்கள் யாருன்னா இப்போ நசித்து போகின்றன. அதாவது அந்த வீட்டில் ராமாயணம் தினமும் பாராயணம் பண்ணுறான், ராமரை பற்றி பேசுகிறான், ராமநாமம் சொல்கிறான்னா அந்த வீட்டில் யாருன்னா விருந்தாளியாக வந்தாங்க, அங்கே பிரவேசித்தாங்கன்னா அவங்களுடைய பாவங்கள்லாம் கூட நீக்கப்படுறதான். அப்போது இவன் அனவரதமாக ராமாயணம் படிக்கிறானே, ராமநாமம் சொல்கிறான்னா அவன் பாவங்களை போகிறத பற்றி கேள்வி என்ன, சொல்ல வேண்டியது என்ன இருக்குது? அப்படியேப்பட்ட எல்லா பாவங்களையும் போக்கி விடக்கூடியது. அது புண்ணிய தீர்த்தங்களுக்கு இருப்பிடமாக. அது சர்வக்ஷேத்திர தேவதைகளாம் வந்து தங்கிடுவாங்களாம், புண்ணிய தீர்த்த தேவதைகளாம் அங்கே வந்து தங்கிடுவாங்களாம். அவ்வளோ விசேஷமாக அந்த ராமாயணம் பாராயணம் பண்ணுற இடத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கு. கதா ராமாயணஸ்யாவே நித்தியம் பவதி யத்கிருஹே தத்கிருஹம் தீர்த்த ரூபம் ஹி துஷ்டானாம் பாபநாசனம். துஷ்டர்கள் அந்த இடத்துல கெட்டவங்களாக வந்தால் கூட அவனுடைய பாபலாம் நாசம் பண்ணி அவங்கள சாந்த சொலிகளாக மாறிடுவாங்க அந்த வீட்டுக்குள்ளே போயிருந்தாவே, ராமாயணம் படிக்கிற இடத்துல வந்தாவே. தாவத் பாபானி தேஹேஸ்மின் நிவசந்தி தபோதனஹா
யாவன்ன ஸ்ரூயதே சம்யக்கு ஸ்ரீமத் ராமாயணம் நரைஹி. தவசிலே ராமாயண கதையை பக்தி சத்தையோடு கேட்காத வரையில் தான் ஒரு மனிதனுடைய சரீரத்தில் பாபங்கள் குடிக்கொண்டிருக்கின்றது. பாபங்களின் பயனான நோய்கள் ராமாயண கதையை கேட்பதால் நீங்கி விடுகின்றன. பாபங்களுடைய பயனான நோய்கள், அதாவது மன நோய்களோ இல்லை உடல் நோய்களோ எல்லாம் போயிடுதான். எது வரைக்கும் இந்த உடம்புல பாவம் இருக்குன்னா ராமாயண கதை காதில் கேட்குற வரையும் தான். கேட்ட பிறகு அந்த பாவங்கள் அங்கே நிற்காது, ஓடிடும். தாவத் பாபானி தேக அஸ்மின்னு, அந்த பாபமானது தேக அஸ்மின்னு நிவசந்தி தபோதனகா, எது வரைக்கும் அந்த பாவம் தேகத்தில் வாசம் பண்ணோம்னா யாவன்ன ஸ்ரூயதே சம்யக்கு ஸ்ரீமத் ராமாயணம் நரகி. அதை மனம் ஒருமுகப்பட்டு பக்தி சக்தியோடு ராமாயணம் கேட்காத வரைக்கும் தான் இந்த உடம்புல பாவம் இருக்கும். அப்படி பக்தியோட ராமாயணத்தை நம்ம நம்பிக்கையோட சத்தன நம்பிக்கையோடு நம்ம ராமாயணத்தை கேட்டோம்னா நிச்சயமாக நம்ம உடம்புல பாவங்கள் தங்காது, ஓடியே போயிடும். நீங்கள் ஆனால் ராமாயணத்தை கேட்பது இல்லைன்னா பாராயணம் செய்கிறது அப்படின்றது உலகில் எளிதாக அடையக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம நினச்சலாம் ராமாயணம் படிச்சிட முடியாது, ராமாயணம் கேட்ட முடியாது. அதுக்கு வேண்டி பகவான் அனுகிரகம் பண்ணணும். ராமர் கருணா போயே கருணா மீண்டும் மீண்டும் பகவான் கருணை காட்டினால் ஒழிய நமக்கு அந்த புத்தி ஏற்படாதான். பகவானத்தில் மனசு செலுத்தப்பட முடியாது, பாகவதம் கேட்கணுன்ற எண்ணம் உண்டாகாது. ராமாயணத்தை கேட்பது, ராமாயணம் பாராயணம் செய்கிறதுன்றது உலகத்தில் எளிதாக அடையக்கூடிய பேர் கிடையாது. கோடிக்கணக்கான பிறவிகளில் செய்து சேர்த்து வைக்கப்பட்டுள்ள மகத்தான புண்ணியத்தின் விளைவாகவே ராமாயணம் கிடைக்கக்கூடியது. மனசில் கிடைக்கும், காதில் கிடைக்கும், கையில் கிடைக்கும் புஸ்தகமாக அப்படின்னு கிடைக்கக்கூடியது. துர்லபைவ கதாலோகே ஸ்ரீமத் ராமாயணோத்பவா கோடி ஜென்ம சமுத்தேன புண்ணிய நைவது லட்சியத்து, கோடி ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் ராமாயணம் கிடைக்கும். இல்லாட்டி துர்லபைவ கதாலோகி, துர்லபமான இந்த கதை, துர்லபைவ கதாலோகி ஸ்ரீமத் ராமாயண உத்பவா. இந்த ராமாயணம் ஆர்வம், ராமாயணம் படிக்கின்ற ஆர்வம் வர்றது ரொம்ப கஷ்டம். வைதிகோத்தமர்களே, கார்த்திகை மாதம், மாசி மாதம், சித்திரை மாதம் சுக்லபட்சத்தில் ராமாயணத்தை கேட்ட மாத்திரத்தினாலே அரக்கு இயல்பை அடைந்து விட்டிருந்த சௌதாசன் என்பவன் அந்த சாபத்திலிருந்து விடுபட்டிருக்கான். அரக்கு இயல்பை அடைந்திருந்த சௌதாசன் ஒருத்தன் இந்த ராமாயணம் கேட்டதுனாலே அந்த அரக்க சுபாவங்கள்லாம் மாற்றி அவன் சாதுவாக மாறிட்டானான். எவ்வளோ கொடுமைகள் பண்ணவன்றது பின்னாடி வரும் அந்த கதை. அவ்வளோ கொடுமைகள் பண்ண பாவி கூட அவருடைய புத்தியை ராமாயணம் மனமாற்றத்தை உண்டாகும். இகலோக சௌக்கியம் கொடுக்கும், தர்மத்தை காம மோட்சம்லாம் கொடுக்குன்றதெல்லாம் இருக்கட்டும், அது ரெண்டாவது பட்சம். அதை விட பெரிய பலன் என்னென்னா நம்ம மனசில் மாற்றத்தை உண்டாகும். நமக்குள்ளே துவேஷம் காமம் இதெல்லாம் இல்லாதபடி பண்ணிட்டோம், மனசை சுத்தமாக்கிட்டோம். அவ்வளோ விசேஷம் ராமாயணம் கேட்குறது. அதுக்கு உதாரணமாக அந்த சௌதாசன் ஒருத்தன் அந்த பெரிய சாபத்திலேருந்து விடுபட்டிருக்கான். தன் சாபத்தில் ராட்சசனான அந்த சாபத்திலேருந்து விடுபட்டு பகவான் அடைஞ்சிருக்கான். ஊர்ஜயமாகி சிதே பக்ஷே சைத்ரே சேத்விஜ சத்தமாக எஸ்ய ஸ்ரவண மாத்திரேன சௌதாசோ அபி விமோச்சிதா. இதை மாசி மாதம் இதெல்லாம் போட்டு அன்றைக்கி கேட்ட மாசி மாதம் கார்த்திகை மாதம், சித்திரை மாதம்லாம் கேட்டால் அதெல்லாம் விசேஷம்தான். அதுக்காக மற்ற நேரத்தில் கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. எப்போ வேணாலும் ராமாயணம் கேட்கலாம். எப்போ ராமாயணம் கேட்டாலும் நீ கார்த்திகை மாதம் தான் கேட்டால், மார்கழி மாதம் தான் கேட்டால், இது மாக மாதம் தான் கேட்டால், நீ சித்திரை மாதம் தான் கேட்டான்னு பலன் மட்டும் கிடையாது. அது ரொம்ப விசேஷமான பலன். நீ எப்போ கேட்டாலும் ராமாயணம் ரொம்ப பலன் தான். அதுக்காக கார்த்திகை மாதம் வரையும் வெயிட் பண்ணுறேன், சித்திரை மாதம் வரையும் வெயிட் பண்ணுறேன்னு சும்மா இருக்கக்கூடாது. இப்போ கூட உட்காந்து ராமாயணம் படிக்கணும், ராமாயணம் கேட்டுனே இருக்கணும். அவ்வளோதான். அதை மட்டும் பண்ணினே இருந்தாவே நம்மளுக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும். நிச்சயமாக நம்ம பக்தியை பொறுத்து இருக்குது. நம்ம பக்தி அதிகமான ருச்சி ஏற்படுறதுனா இது மாதிரி மாதங்களில் அதிகமான அந்த சாநித்தியம் அதிகமாகும். ராமாயணம் படிக்கும்போது ராம பக்தி அதிகரிக்கும். அதுக்காக தான் நீ மற்ற காலங்களில் படித்தா உனக்கு அந்த சாநித்தியம் வருதுன்னா உனக்கு இன்ட்ரெஸ்ட் தாராளமாக படிக்கலாம், எப்போனாலும் படிக்கலாம் ராமாயணம். அதுக்காக இந்த காலத்து வந்த பிறகு தான் படிக்கணும்னு இல்லை, அந்த காலத்தில் படித்தா விசேஷத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு, தெரிஞ்சுக்கணும். கௌதம முனிவருடைய சாபத்தினால அரக்க உருவத்தை பெற்றுவிட்ட சௌதாசன் ராமாயணத்தை கேட்ட மகிமையால் விடுதலை அடைந்து மீண்டும் பழைய வடிவத்தை பெற்றான். அது தெரியுமா? கௌதம மகர்ஷியுடைய சாபத்தினால இந்திரன் எப்படி கெட்டு போனானோ அது பிறகு அவனும் அந்த சாபத்தில் விடுபட்டான். அகல்யம் சாபத்துக்கு ஆட்பட்டாள் கௌதம மகர்ஷியால். ஃபஸ்ட்டில் அவளும் ராமரால் கரையேற்றப்பட்டாள்.
அதே மாதிரி அதே கௌதமருடைய சாபத்தினால சௌதாசன் என்பவன் ராட்சச உருவத்தை ஏற்றுக்கொண்டான். சாதாரண ஒரு மனுஷன் கௌதமருடைய சாபத்தினால ராட்சச உருவம் ஏற்றான். அது பிறகு அவன் வந்து ராமாயணத்தை கேட்ட மகிமையினால மீண்டும் பழைய வடிவத்தை பெற்றான். அந்த மனுஷ ரூபம் அவனுக்கு கிடைச்சிது. அப்போ எதுக்காகனா அந்த சாபம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்க வாக்கில் ராமநாமம் வர வைக்கணும், இல்லைன்னா ராமாயணம் கேட்க வைக்கணும். அதான் கௌதமருடைய என் நோக்கமே. அப்புறம் நான் இப்போ சாபம் கொடுத்தா என்ன பண்ண, அதுக்கு விமோசனம் ஓணும், ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு விமோசனமாக ராமாயணம் கேளுனா, இப்போ ராமாயணம் கேட்பான்ல, அந்த சாபம் நீங்கனுக்காகவாது, அந்த கஷ்டம் நீங்கனுக்காகவாது ராமாயணம் கேட்பான்ல. அப்படி தான் கௌதம மகரிஷி சாபம் கொடுக்கல, சாபம் கொடுக்குற மாதிரி இப்போ அகலிக்கு சாபம் கொடுக்காம அவளுக்கு ராமநாம நாக்கில் வர வைக்கணும். இந்த சௌதாசவன் ராமாயணம் கேட்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தினால இந்த வேலையை பண்ணுறாரு. மகான்கள்லாம் கோபிச்சுக்கிறாங்கன்னா அது ஒரு காரணம் இருக்கும். சும்மாலாம் வந்து கோபிச்சிக்க மாட்டாங்க. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது மகான்கள்லாம். அவனோட நோக்கம் வேறு, உள்நோக்கம். அவனை கரையேற்றணும்னு நினச்சிட்டாங்கன்னா அவனை நீ யானையா போ அப்படின்ட்டு அகஸ்தியர் சாபம் கொடுத்து கட்சியில் நான் வந்தான். கட்சியில் பார்த்தா ஆதி மூலமேன்னு கூப்பிட்ட உடனே பகவான் வந்து தரிசனம் கொடுத்து அதுதான் அந்த பிரிவிலே அவன் அந்த யானை பிரிவிலே அவனுக்கு மோட்சம் கிடைச்சது இல்லையா. அதுமாதிரி மகான்கள் சாபம் கொடுக்குற மாதிரி அனுகிரகம் பண்ணிடுவாங்க. இப்போ நாரதர் வந்து இவர்கள் நலகோபுரம் மணிக்கிரீவன் குபேரனுடைய புத்திரர்கள் ஆடை இல்லாமல் மதுபானம் சாப்பிட்டு நாரதர் மேலே போய் விழுறாங்க. நாரதரை பரிகாசம் பண்ணுறாங்க. அப்போ உடனே அவர் சாபம் கொடுத்துட்டாரு. மரம் தான்ப்பா ட்ரெஸ் இல்லாமல் நிற்கும், நீ மரமாக போகணுன்னு ஆசைப்படுறியா, நீ மரமாகவே போ அப்படின்னு சொல்லிட்டு மரமாக இருக்க சபிச்சிட்டார். எங்கே போய் மரமாக இருக்கணும், எங்கேயோ ஒரு காட்டில் போய் மரமாக இருக்குன்னு சொல்ல வேண்டானே. இல்லை, பகவான் அவதாரம் பண்ணக்கூடிய கோகுலத்தில் போய் நீ மரங்களாக இருக்க கடவுது. இது பாக்கியமா, இது சாபமா? அவங்க கோகுலத்தில் வந்து ஒரு புல்லாக பிறந்தா போதும், ஒரு புழுவாக பிறந்தா போதும், ஒரு நாயாக பிறந்தா கூட பாக்கியம்னு நினைக்கிறாங்க. அந்த கோகுலத்தில் வருஷக்கணக்காக ஆயிரக்கணக்கான வருஷக்கணக்காக வந்து மரமாக இருக்கும்படி சாபம் கொடுத்துருக்காருன்னா அது பாக்கியமாக சாபமா? யோசிச்சு பாருங்க. நாரதர் சாபம் கொடுக்குற மாதிரி கிருஷ்ணனுடைய லீலைகளை அனுபவிக்கும்படி அந்த மரமாக இருந்து எத்தனை லீலைகளை பார்த்துருக்கு. கிருஷ்ணன் பண்ண லீலைகள்லாம் பார்த்து அனுகிரகம் பண்ணுவாங்களே தவிர மகான்மார்கள். அது மரமாக இருந்தால் எங்கேயும் போக மாட்டேன், அழகாக அந்த இடத்துல இருந்துன்னு கிருஷ்ண லீலைகளை பார்த்துட்டு இருப்பேன். கிருஷ்ணன் உரலை கட்டினா அந்த பக்கம் வரும்போது அந்த மரம் பிடுங்கப்படும். அப்போ உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். என்ன மாதிரி பகவான் அனுகிரகம் பண்ணிட்டு இருப்பார். அதர்மம் செய்த அவர்களோட அபச்சாரம் பண்ண அந்த நலகோபுரம் மணிக்கிறவனுக்கு கூட நாரதர் சாபம் கொடுக்குற மாதிரி கொடுத்து கோகுலத்தில் வாசம் பண்ணுற பாக்கியத்தை கொடுத்து கிருஷ்ணலீகளை அனுபவிக்கும்படி பாக்கியத்தை கொடுத்து அந்த கிருஷ்ணனாலே விடுதலை அடையும்படி பாக்கியத்தையும் கொடுத்துருக்காருன்னா இதுதான் கிருபை. மகான்கள்லாம் கோவப்பட மாட்டாங்க. கோவப்படுற மாதிரி ஒரு நாடகம், விடம்படம். அவருடைய பெருமையை உயர்த்திடுவாங்க. துர்வாசல் கோவப்படுற மாதிரி அம்பரீஷுடைய பெருமையை உயர்த்திட்டார் இல்லையா, அது மாதிரி. இதெல்லாம் விடம்படம் மகான்கள் பண்ணுறது. அது மாதிரி கௌதம மகரிஷி வந்து இந்த சௌதாசனுக்கு இல்லாட்டி வச்சுக்க, நீ பாகவதம் வந்து கேளு, ராமாயணம் வந்து கேளுனா கேட்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் தான் நீ வந்து ராமாயணம் கேட்ப, பாகவதம் கேட்ப. அப்போ கஷ்டம் வரணும்னா நம்மளை சாபம் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, அவன் கஷ்டம் வர மாதிரி. கௌதம மகரிஷி இப்போ அவனுக்கு ராட்சசனாக இருந்தாலும் இந்த ராட்சச சுபாவம் நீங்கணும்னு அவன் பிரயத்தனம் பண்ணுவான். அப்படின்னா நான் ராமாயணம் கேள்வி வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ ராமாயணத்தை உருவாக போகிறவன். அதான் மகான்கள் பண்ணுற சிஷ்ய. அப்போ சௌதாசன் வந்து ராமாயணத்தை கேட்ட மகிமையினால் விடுதலை அடைந்து மீண்டும் பழைய வடிவத்தை அடைந்தான். கௌதம சாபதக பிராப்தக சௌதாசோ ராட்சசிம் தனும் ராமாயண பிரபாவேன விமுக்திம் பிராப்தவான் புனக யஸ்தே தத்து சுனியாத் பக்தியா ராமபக்தி பராயணக ச முச்சதே சர்வ மகாபாவகி புருஷ பாதகாதிபிகி. ஸ்ரீ ராமச்சந்திரனிடத்தில் பக்தி பூண்டு ராமபக்தியில் தலைப்பவன் இந்த கதையை கேட்பானே ஆகில் மகா பாவங்களிலிருந்தும் பல வகையான பல விதமான பாதகங்களிலிருந்தும் விடுபடுகிறான். பிரம்மத்தி தோஷங்கள்லாம் அவனை விட்டு விலகிறது. எல்லா பாவங்களும் மகா பாவம்ன்றது அதான் பிரம்மத்தி தோஷம். அதெல்லாம் கூட போயிட்டு தான் எல்லா பாவங்களுக்கும் விமோசனம் கிடச்சிடுது. அவ்வளோ விசேஷம் இந்த ராமாயணம். எஸ்தேதத்து சுனியாத்து பக்தியா, யாருக்கு பக்தியோடு கேட்குறாங்களோ, ராமபக்தி பராயணனா, ராமபக்தியில் தலைச்சிருக்கிறானோ, முச்சதே மகாபாபகி, மகா பாபங்களிலிருந்து அவன் விடுதலை அடைகிறான். புருஷா பாதகாதிபிகி, இன்னும் என்னென்ன பாதகங்கள்லாம் பண்ணானோ அதுலேருந்து அந்த புருஷன், அந்த மனுஷன் விடுபடுறான் அப்படின்னு இவ்வளோ பெரிய புண்ணிய காவியம் இந்த ராமாயணம். அப்போ என்ன தவறுகள் பண்ணாலும் பாவங்கள் பண்ணுறது மனுஷன் சகஜம். பாவங்கள் கலியுகத்தில் என்னென்ன பாவங்கள் பண்ணுவாங்க நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம். பெண்கள் எப்படி இருப்பாங்க, ஆண்கள் எப்படி இருப்பாங்க,
பாவத்தோடு பாவத்திரப்பியோ இப்போ ஜீவினாம். அப்போ பாவம் கலங்கப்பட்ட அந்த பணத்தினால்தான் தங்க வயிற்று பழப்பை நடத்துவாங்க, அப்படிலாம் மக்கள் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. அப்படிலாம் ஜீவினாம் அது அப்படி தான் வாழ்க்கை நடத்தக்கூடிய அந்த வாழ்க்கையில் எவ்வளோ கலங்கங்கள் ஏற்படுது. அப்போ எவ்வளோ பாவிகள் ஆயிடுறாங்க. அந்த பாவங்கள்லாம் போகிறதுக்கு என்ன ஒரே வழின்னா ராமநாமம் சொல்கிறதும் ராமாயணம் பாராயணம் பண்ணுறது தான் ஒரே வழி. இதுதான் முடிவு. இதுதான் இங்கே சொல்கிறேன். ராமநாமம் பாராயணம் பண்ணனா அவன் எல்லா பாவத்தையும் போக்கி செய்ய வேண்டிய கடமையை பக்காவாக செய்துட்டான் அப்படின்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஸ்ரீ ஸ்கந்த புராணே உத்தரகண்டே நாரத சந்த்குமார சம்வாதே ராமாயண மாஹாத்மியே கல்ப அனுகீர்த்தனம் நாம பிரதமோத்தியாய. ஸ்ரீ ஸ்கந்த புராணம் ராமாயண மாஹாத்மியம் என்ற பகுதியில் முதலாவது அத்தியாயம் முற்றிற்று. சரி, இந்த ஒரு அத்தியாயத்தோட இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். இது 1.5 மணி நேரம் ஆச்சு இதுக்கு. அதனால் போதும். 1:25 1 மணி நேரம் 25 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. இதோட போதும் அப்படின்னு நிறுத்திப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டால் தான் சுவையாக இருக்கும். சரி, அடுத்த அத்தியாயம் அடுத்த பக்கத்தில் பார்க்கலாம். ராம 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 ராம.